Hallelujah. We welcome every one of you to this morning devotion as well as Sunday morning service. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த முதல் தேதி காலை தியான ஆராதனைக்கும் ஞாயிறு ஆராதனைக்கும் வாழ்த்தி வரவேற்கிறோம். While we are longing to see every one of you face to face, ஒவ்வொருவரையும் முகமுகமாய் பார்க்க நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் we are happy that you are safe wherever you are. நீங்கள் இருக்கிற இடங்களிலே சுகபத்திரமாய் இருக்கிறதை நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறோம். By the grace of God and all the technology, we are able to worship God in the same spirit, in one accord, together from wherever we are. தேவ கிருபையினால் கிடைத்திருக்கும் தொழில்நுட்ப வசதியை கொண்டு நாம் இருக்கிற இடங்களிலே யாவரும் ஏகமாய் இசைந்து ஒரே ஆவியோடு தேவனை ஆராதிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். The Lord has been so good to us all through the past month and the past months. கடந்த மாதங்களில் எல்லாம் கர்த்தர் நமக்கு மிகவும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். Shall we all for a few minutes stand up and worship the Lord together? சில நிமிடங்கள் நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? It is powerful to enter into the new month with the presence of God. தேவ பிரசன்னத்தோடு கூடவே ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிப்பது மிகப்பெரிய ஒரு வல்லமையான காரியமாகும். Dear children of God, there is nothing for you to worry about. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியது இல்லை. In His presence there is everything you need. அவருடைய பிரசன்னத்தில் உங்களுக்கு வேண்டிய தேவையான அனைத்தும் இருக்கிறது. He is your fortress. அவரே உங்கள் கோட்டையாய் இருக்கிறார். He is your shield. இவரே உங்கள் கேடகம். Oh, he is the one who's planned every day of this new month. இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் உங்களுக்காக அவர்தான் திட்டமிட்டு இருக்கிறார். And He is a loving Father. இவர் அன்புள்ள தகப்பன். We are His sons and daughters. நாம் அவருடைய மகன்கள் மகள்களாய் இருக்கிறோம். Oh, let us enter into this new month with Him. அவரோடு கூட சேர்ந்து புதிய மாதத்துக்குள் அடியெடுத்து வைப்போம். Shall we all tell Him thank you for being with us all through the past months? கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்து நமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? He is a good God. இவர் நல்ல தேவன். His goodness will never fail. அவருடைய தயவு ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. Thank you, Lord. In your own words, can you open your mouth and thank Him this morning? உங்கள் சொந்த வார்த்தையிலே வாய் திறந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரியுங்கள். How many goodness have you received from Him? எவ்வளவு நன்மைகளை அவரிடமிருந்து பெற்றிருக்கிறீர்கள். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Father, for your love. தகப்பனே உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்கிறோம். Thank you for all that we have received from you. உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பாக்கியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். Thank you for you in our lives. எங்கள் வாழ்க்கையிலே நீர் இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். How bad our life will be if we did not know you. உம்மை மாத்திரம் அறியாதிருந்தால் எங்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமாய் இருந்திருக்கும். You are the greatest treasure in our lives. எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்ற பெரும்பொக்கிஷம் நீரே. You are the biggest thing in our lives. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய காரியம் நீங்கதான். We come into your presence with thanksgiving this morning. இந்த காலை நேரத்தில் நன்றியின் ஸ்தோத்திரத்தோடு உம்முடைய பிரசன்னத்துக்குள் பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியே கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியே கொடுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, the greatest privilege, greatest honor in this world is to be called children of God. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஸ்லாக்கிய கனமாகும். Never look down on yourself. ஒருபோதும் உங்களை நீங்கள் குறைவாய் பார்க்காதீர்கள். He has paid a great price with His own precious blood to save you. உங்களை ரட்சிக்கும்படி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மிகப்பெரிய விலையை செலுத்தி இருக்கிறார். He has adopted you into His own family. தம் சொந்த குடும்பத்துக்குள் உங்களை சுவிகார புத்திரராக்கி இருக்கிறார். Today you are not an orphan. இன்னைக்கு நீங்கள் அநாதைகளாக இல்லை. You are part of the family of God. தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாய் இருக்கிறீர்கள். The word of God says you are an heir of God and a joint heir with Jesus Christ. நீங்கள் தேவனுடைய சுதந்திரரும் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. We who was once sinking in sin, ஒரு காலத்தில் பாவ புதைகுழிக்குள் மூழ்கிக் கொண்டிருந்த நாம் completely covered with sin, முழுவதும் பாவத்தால் மூடப்பட்டிருந்தோம். even though He is such a holy God. அவர் அவ்வளவு பரிசுத்த தேவனாய் இருந்தாலும் Oh Lord Jesus Christ was willing to leave His heavenly glory. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரலோக மகிமையை துறக்க He மனதாய் came to இருந்தார். come and find us வந்து நம்மை தேடி கண்டுபிடித்தார் and save us. நம்மை ரட்சித்தார். What a great privilege it is today. இன்னைக்கு இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியமாய் We are not இருக்கிறது. saved only in this world. உலகத்திலிருந்து மாத்திரம் ரட்சிக்கப்படவில்லை.
இல்லை. We are saved for eternity. நித்தியத்துக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Oh, we are going to spend time not with him, not only in this world. இக வாழ்வில் இருக்கும்போது அவரோடு இருக்கிறது மட்டுமல்லாமல் We are going to spend eternity with our loving Father. நித்தியத்தை எனும் நேச தகப்பனோடு What a great privilege, what a great honor it is. எவ்வளவு பெரிய சாக்கியம், என்ன பெரிய It கனவு. is his mercy, it is his grace. இது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபையே. Shall we sing once again? ஒரு முறை கூட பாடுவோமா? இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Lord, we want to say thank you for being with us. கர்த்தாவே, எங்களோடு கூடவே இருந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி How சொல்லுகிறோம். many dangers and harms you protected us from. எத்தனை தீமைகள் ஆபத்துகளுக்கு எங்களை விலக்கி How காத்திருக்கிறீர். many times the enemy wanted to tear us apart. எத்தனை முறை சத்துரு எங்களை அப்படியே பீறி போட How வந்தார். many plans he has planned against us. எங்களுக்கு எதிராக எத்தனை சதித்திட்டங்களை வகுத்தார். How many weapons the enemy formed almost every day against us. ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எதிராக சத்துரு எத்தனை ஆயுதங்களை உருவாக்கினார். Lord, if you were not in our lives, கர்த்தாவே, நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் we would இல்லாமல் have perished a இருந்தால் long time ago. என்றோ நாங்கள் அழிந்து போயிருப்போம் ஐயா. If you were not in our life to watch over us, எங்கள் மேல் கவனமாய் பார்த்துக்கொள் நீர் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தார். how many bad decisions we were about to take. நாங்கள் எவ்வளவு தவறான தீர்மானங்களை எடுக்க இருந்தோம். How many times we were about to fall into a big pit. எத்தனை முறை பெரும் படுகொலிக்குள் நாங்கள் விழ இருந்தோம். We would have perished and died a long time ago. நீண்ட நாட்களுக்கு முன்பே நாங்கள் மாண்டழிந்து But it போயிருந்திருப்போமே. is your grace, Lord, that you are watching over us. உம்முடைய கிருபை அல்லவா எங்கள் மீது நீர் கண்ணோக்கமாய் இருக்க As செய்தது. a loving mother would watch over her child. ஒரு அன்புள்ள தாய் தன் பிள்ளையின் மேல் விழிப்பாய் கவனமாய் இருப்பது You were போலவே always behind us. நீ எப்பொழுது எங்களுக்கு பின்பாகவே இருந்தீரே. You were always with us. நீ எப்பொழுது எங்களோடு கூடவே இருந்திருக்கிறீர். Even times when we were sinking in the world and enjoying its pleasures, உலகத்தின் ஊழியதன் சிற்றின்பங்களை நாங்கள் அனுபவித்து திரைத்திருந்த நேரங்களிலேயும் still you were with us, நீர் Lord. எங்களோடு கூட தானே இருந்திருக்கிறீர். You watched over us and protected us. நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து எங்களை At the பாதுகாத்தீர். right time, you pulled us out. சரியான நேரத்தில் எங்களை வெளியே இழுத்தெடுத்தீர். You washed us with your blood and you cleansed us and you made us your own. உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய சொந்தமாக்கி We கொண்டீரே. want to say thank you, Lord. நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. Lord, this morning, whatever is filling you, whatever your children are afraid of, இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகள் எதை குறித்து பயந்து கலங்கி கொண்டிருந்தாலும், whatever your children are worried about, எதை குறித்து உடைய பிள்ளைகள் கவலையோடு இருந்தாலும் சரி, we cast everything at you, all the burden at your feet. எல்லா பாரசும் எடுத்து உடைய திருப்பாதத்தில் வைத்து விடுகிறோம் அப்பா. Oh, you are the hill from where our help comes from. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர்தானே. This morning, our eyes are upon you. இந்த காலை நேரம் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி We will கொண்டிருக்கிறது commit the அப்பா. coming months and the coming days and the months into your hands. வருகிற நாட்களையும் மாதங்களையும் உடைய திருக்கரத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுத்து Thank விடுகிறோம். you, Jesus. உமக்கு நன்றி Thank இயேசுவே. you, Lord. நன்றி ஆண்டவரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த
என்று கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே என்று கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே என் காலை தள்ளாடவோ என்னை காக்கும் தேவனுரங்கா என் காலை தள்ளாடவோ இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுறங்காதே இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுறங்காதே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. Lord, our eyes are upon you this morning. கர்த்தாவே இந்த காலை நேரம் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. Every day our eyes are upon you. தினந்தோறும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. In every situation our eyes are upon you. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்குகிறதப்பா. Lord, for all our finances and needs our eyes are upon you. எங்கள் எல்லா பண தேவைகளுக்கும் வேண்டியவைகளுக்கும் எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கின்றன. Every situation we might face our eyes are upon you. நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கும் எங்கள் கண்கள் உம்மையே தான் நோக்குகிறதப்பா. This morning our Lord, we look to your face. இந்த காலை நேரம் கர்த்தாவே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். We have not come to look at your hands, but we have come to look at your face, Lord. உம்முடைய கைகளை அல்லப்பா உங்க முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். You are all we need in our life. எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் நீங்க மட்டும்தான்ப்பா. We need your presence in our life. உங்க பிரசன்னம் தான் எங்க வாழ்க்கைக்கு வேண்டும். Your presence is more than enough. உங்க பிரசன்னம் ஒன்று இருந்தாலும் மாத்திரம் போதும். This month and the coming season, Lord, இந்த மாதமும் இனி வரும் காலங்களிலும் அப்பா let your presence be with us. உங்க பிரசன்னம் எங்களோடு கூடவே Let your presence இருக்கட்டும். surround us. உங்க பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. Let your presence fill our lives. உம்முடைய சமூகம் எங்கள் வாழ்வை நிரப்பி Let இருப்பதாக. your presence go before உம்முடைய us. சமூகங்களுக்கு முன்பாக செல்வதாக. We look to you this morning. இந்த காலை நேரம் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். அந்திகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஒரு முறை கூட ஆராதிப்போம் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷாலோம் என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Lord, you alone are more than enough for our family. கர்த்தாவே எங்கள் குடும்பத்துக்கு நீர் மாத்திரம் போதும் அப்பா. All through our life, you are more than enough. எங்கள் வாழ்நாள் முழுவதுக்கும் நீர் மாத்திரம் போதும் We ஐயா. commit this new month and this new season. இந்த புதிய மாதத்தையும் புதிய காலத்தையும் உடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, you plan every day for us. ஒவ்வொரு நாளையும் எங்களுக்காக கர்த்தர் நீரே Whatever திட்டமிடுவீராக. you already written in our books, எங்கள் புத்தகத்தில் ஏற்கனவே நீ எழுதி இருக்கிறது let it be எதுவானாலும் completely fulfilled in our lives. அவைகள் அனைத்தும் எங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் நிறைவேறுவதாக. Every blessing you have for us, எங்களுக்காக நீ வைத்திருக்கும் சகல help ஆசீர்வாதங்களும் us to inherit them every day. ஒவ்வொரு நாள் நாங்கள் சுதந்திரித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Always let us be found in you. எப்போது நாங்கள் உமக்குள் இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். You abiding in us and us are abiding in you. நீர் எங்களுக்குள்ளேயும் நாங்கள் உமக்குள்ளேயும் நிலைத்திருப்போம். Help us to always be connected with you. எப்போது உம்மோடு உறவில் இணைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Keep us always under the shadow of your presence. எப்போதும் உம்முடைய பிரசன்னத்தின் நிழலுக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Oh Lord, let great testimonies come out of every person, every life in the coming days. இனி வரும் நாட்களில் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இருந்து பெரிய பெரிய சாட்சிகள் எழும்புவதாக. Lord, you have truly been faithful in the past. மெய்யாகவே கர்த்தர் கடந்த நாட்களில் எங்களுக்கு உண்மையுள்ளவராகவே We இருந்திருக்கிறீர். know you will never abandon us or not leave us. ஒருபோது எங்களை கைவிரிக்கவும் மாட்டீர், எங்களை கைவிடவும் மாட்டீர் என்று Even this அறிந்திருக்கிறோம். morning, speak to us. இந்த காலை நேரம் எங்களோடு பேசுங்க. Continue to be with us. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க In ஆண்டவரே. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்திருங்கள். Hallelujah. ஹalleluya. Shall we commit this time once again into God's hands before we hear the word of God? தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் முன்பதாக மீண்டும் ஒரு முறை கூட இந்த நேரத்தை தேவனுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுப்போம். Father, we thank you and praise you. தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Thank you for you in our lives. நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாக்கியத்துக்கு What a wonderful privilege and honor it is to come into your presence this morning. இந்த காலை நேரம் உம்முடைய பிரசன்னத்துக்குள் வருவது எவ்வளவு கனமான ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. Lord, speak to us. எங்களோடு பேசும் ஆண்டவரே. Your words are words of life. இந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள் அல்லவா? Your words have the power to create new things for us. எங்களுக்காக புதியவைகளை சிருஷ்டி
சிருஷ்டிக்கும் வல்லமை உம்முடைய வார்த்தைக்குள் இருக்கிறதே. Lord, please reveal to us what you are going to do in our lives. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை தயவு செய்து எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. So we will be strengthened by your word. உம்முடைய வார்த்தையை கேட்கிறதோடு நாங்கள் பலப்படுவோம். So we can hold on to your promise. அது மூலம் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். In spite of the situations, we will be able to stand on your word and make it through the other side. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் பொறுப்படுத்தாமல் உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு பத்திரமாய் அக்கறைப்படுவோம் அப்பா. Speak to us. எங்களோடு பேசுங்க. Let everyone be touched by your power. உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொருவரும் Let தொடப்படுவார்கள். your word be fulfilled completely, Lord, in everyone's life. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தை முற்றிலும் முழுவதும் நிறைவேறுவதாக. We give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். As I was waiting on the word of the Lord to share with you this morning, இன்று காலை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது the phrase the Lord put in my heart is found in Daniel chapter 2 verse 22. கர்த்தர் என் இருதயத்துக்குள் வைத்த அந்த சொற்றொடர் தானியேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்கிறது. Daniel 2:22. தானியேல் 2:22. Says, He revealeth the deep and secret things. He knoweth what is in the darkness, and the light dwelleth with him. அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். He revealeth the deep and secret things. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். I believe in this new month and this new season, இந்த புதிய மாதத்திலும் இனிவரும் புதிய காலத்திலும் நான் நம்புகிறது என்னவென்றால், the Lord wants to reveal himself to you as your God who reveals hidden and secret things. ஆழமாய் மறைந்திருக்கும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்ய போகிறார். Prophet Daniel says, our God is a God who revealeth the deep hidden things and secret things to us. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆழமாய் மறைந்திருக்கிறவைகளையும் ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிற தேவன் என்று தானியேல் தீர்க்கதரிசி வரையறுக்கிறார். So even though we are created in the image of God, நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட, the way God does things for us in this world நமக்காக இந்த உலகத்தில் தேவன் காரியங்களை செய்கிற விதமானது is very different than the way people do things. மக்கள் காரியங்களை செய்கிறதிலிருந்து முற்றிலும் வித்தியாசமான முறையாகும். That's why it is only the word of God that can reveal to us God's ways. ஆகையால் தான் தேவனுடைய வழிகளை தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். It is the word of God that reveals to us how God thinks. தேவன் எப்படி சிந்திக்கிறார் என்பதை தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. It is his word that reveals to us how God does things in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் காரியங்களை எப்படி செயல்படுத்துகிறார் என்பதை தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு தெரிவிக்கின்றன. So even though we are born and brought up in this world, இந்த உலகத்திலே நாம் பிறந்து வளர்த்து ஆளாக்கப்பட்டிருந்தாலும் கூட, we will be able to learn the ways of God. தேவனுடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க முடியும். Hallelujah. Hallelujah. So why is our God a revealer of secrets? நம்முடைய தேவன் ஏன் மறைபொருளாய் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறார்? Why is he a revealer of hidden things? மறைவானவைகளை வெளிப்படுத்துகிறவராக அவர் ஏன் இருக்கிறார்? Proverbs 25:2 says, நீதிமொழிகள் 25:2 சொல்லுகிறது, it is the glory of God to conceal a thing, but the honor of kings is to search out a matter. காரியங்களை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை, காரியத்தை மறைப்பதோ தேவனுடைய மகிமையாய் இருக்கிறதா? According to the scriptures, it is the very nature of God to conceal things. காரியங்களை மூடி மறைப்பதே வேத வாக்கியின்படி தேவனுடைய சுபாவமாகும். So what are these secrets? What are these hidden things? இந்த மறைவாய் இருக்கக்கூடிய ரகசியமான காரியங்கள் எவைகள்? They are God's ways or God's plans of how he is going to exalt or bless his children in this world. இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார் என்று தேவன் வகுத்திருக்கும் வழிமுறைகளும் ஆலோசனைகளும் ஆகும். These are God's plans for every individual, how he is going to bless his children. ஒவ்வொரு தனிநபரையும் தேவன் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்று தேவனுடைய பிள்ளைகளை குறித்த தேவன் வகுத்த திட்டங்கள் இவைகள். And why does God have to hide those plans? இந்த திட்டங்களை எல்லாம் தேவன் ஏன் மறைத்து வைக்க வேண்டும்? He hides it so it will stay safe. அது பத்திரமாய் பேணி காக்கப்படும்படி மறைத்து He வைக்கிறார். hides, so he wants it to stay hidden until his appointed time. அவர் குறித்த நேரம் வரும் வரை அவைகள் மறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So no man or woman or no devil can spoil his plans for his people's lives. ஆகவேதான் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கைக்கென்று வகுத்த மகத்தான திட்டங்களை எந்த ஆணோ பெண்ணோ பிசாசோ
குலைக்கவே முடியாதபடி செய்கிறார். God has a plan of exaltation for every person, every son, every daughter. தேவன் தம்முடைய ஒவ்வொரு மகனையும் மகளையும் உயர்த்துவதற்கான தனி திட்டங்களை வகுத்திருக்கிறார். And God hides those plans until the his appointed time comes for that plan to be fulfilled in their life. தம்முடைய மகத்தான அந்த திட்டம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு குறித்த நேரம் வருகிற வரைக்கும் அவர் அந்த அபார திட்டங்களை ஒளித்து மறைத்து வைக்கிறார். Dear children of God, அன்பான தேவ do பிள்ளைகளே, you know how much God loves us? எவ்வளவாய் தேவன் நம்மை நேசிக்கிறார்னு Do you தெரியுங்களா? know how much he cares about us? நம் நலனில் எவ்வளவு அவர் அக்கறையா இருக்கிறார் தெரியுமா? According to Psalm 139, 139ஆம் even சங்கீதத்தின்படி, before we were fully formed in our mother's womb, நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் முழுவதும் உருவேற்படுவதற்கு முன்பே he has already planned every day of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் முன்னமே அவர் தீர்க்கமாக திட்டமிட்டு He விட்டார். already knew every need we will have in every day. ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் எல்லாம் எழும் என்பதை முன்னமே அவர் He அறிந்திருக்கிறார். knew every battle we will face. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டத்தையும் அவர் He அறிந்திருந்தார். has already planned every miracle we will need in life. வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுகிற ஒவ்வொரு அற்புதத்தையும் முன்னமே அவர் திட்டமிட்டு வைத்து He has விட்டார். planned already every victory he needs to give us in battle. யுத்தங்களிலே நமக்கு கொடுக்க வேண்டிய ஜெயங்களை எல்லாம் அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்து He has விட்டார். already planned and arranged every favor we will need with different people at various times. பல்வேறு காலகட்டங்களிலே வித்தியாசமானவர்களிடமிருந்து நமக்கு என்னென்ன தயவுகள் எல்லாம் தேவைப்படும் என்று முன்னமே அறிந்து ஆயத்தப்படுத்தி விட்டார். He has already planned the needed help in every temptation he needs to deliver you from. எந்தெந்த சோதனைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டுமோ அதற்கு வேண்டிய ஒத்தாசை உதவியை ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தி திட்டமிட்டு விட்டார். Every situation where you will need angelic help to keep you from harm, he has already planned it. எந்த சேதமும் உங்களை காயப்படுத்தாதபடிக்கு தேவதூதருடைய ஒத்தாசை உங்களுக்கு தேவைப்படுகிற சூழ்நிலைகளை எல்லாம் முன்னமே அறிந்து திட்டமிட்டு விட்டார். He has not only planned it, அவர் அதை திட்டமிட்டது மட்டுமல்ல, he has approved it, அவர் அதை he அங்கீகரித்திருக்கிறார், has commanded it, அதற்கு கட்டளை கொடுத்து விட்டார். and he's written it all in a book with your name on it. எல்லாவற்றையும் உங்கள் பெயரை எழுதி ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்து And he's விட்டார். kept it safe in heaven. அதை பரலோகத்தில் சுகபத்திரமாய் வைத்திருக்கிறார். Even before you see this month, இந்த மாதத்தை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னமே he not only knows what you will need this month, இந்த மாதம் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் என்பதை அறிந்தவராய் மாத்திரமல்ல, he has already made provision for every healing, every deliverance, every encouragement, for everything you will ever need. ஒவ்வொரு சுகத்திற்கும் ஒவ்வொரு விடுதலைக்கும் ஒவ்வொரு தைரியப்படுதலுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா தேவைகளுக்கும் முன்னமே பரிகார போஷாக்கை ஆயத்தப்படுத்தி வைத்து And விட்டார். whatever he has written for you in your book, உங்கள் புத்தகத்தில் உங்களுக்காக எவைகளை எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறாரோ it stands as a command for the angels of God to execute in your life. அவைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி முடிப்பதற்கான கட்டளையாக தேவ தூதர்களுக்கு முன்பாக அவைகள் நிற்கின்றன. As God has already planned every miracle, every supernatural protection for your need, உங்கள் தேவைகளுக்கான ஒவ்வொரு அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பை தேவன் உங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறபடியால், in the same way, அதுபோலவே he has already planned every event of exaltation in your life. உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவதற்கான ஒவ்வொரு நிகழ்வையும் முன்னமே அவர் திட்டமிட்டு விட்டார். But he has safely kept those plans concealed and hidden and secret. ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் யாருக்கும் தெரியாதபடிக்கு ரகசியமாக மறைத்து முத்திரை போட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறார். So no jealous spirit could stop that plan of exaltation. உங்களை உயர்த்துகிற அந்த தேவ திட்டத்தை எந்த பொறாமையின் ஆவியும் தடுக்கவே முடியாதபடி செய்திருக்கிறார். The world nor the devil nor anyone knows how exactly God is going to exalt you. சரியாக எப்படி தேவன் உங்களை உயர்த்த போகிறார் என்ற விவரத்தை உலகமோ பிசாசோ உலகில் இருக்கிற எந்த மனுஷரோ அறியார்கள். Those people who are against you, உங்களுக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள், those people who are jealous of you, உங்கள் மேல் பொறாமையா இருக்கிறவர்களும், those people who don't want you to come up in life, வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர விரும்பாதவர்களும், they have no idea what God is planning, how he is planning to bless you. உங்களை ஆசீர்வதிக்க தேவன் எப்படியெல்லாம் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அவர்களுக்கு கொஞ்சமும் தெரியாது. They have no idea how God is planning to make you great. உங்களை பெரியவர்களாக்க தேவன் எப்படியெல்லாம் திட்டம் பண்ணி இருக்கிறார் என்று அவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. At the right time, at his appointed time, அவர் குறித்த அந்த சரியான நியமிக்கப்பட்ட நேரத்தில் the Lord will not only reveal his plan to you, உங்களை குறித்த தம்முடைய திட்டங்களை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறது he மட்டுமல்லாமல் will fulfill that grand plan of exaltation in your life. உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக ஒரு வகுத்த அந்த மகத்தான கோலாகலமான திட்டத்தை அவர் நிறைவேற்றியும் முடிப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. So the promise of the Lord to you this
this morning, ஆகவே இந்த காலை நேரம் உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், not only for this new month, இந்த புதிய மாதத்திற்கு மாத்திரமல்ல, but for this new season you are entering as a family. குடும்பமாக நீங்கள் பிரவேசிக்கிற இந்த புதிய காலம் முழுவதுமாக You're going to see God and experience God as one who reveals secrets to you. தேவனை உங்களுக்கு ரகசியமாய் இருக்கும் மறைபொருளை வெளிப்படுத்துகிற மன்னவராகவே நீங்கள் காண்பீர்கள். Some things that have stayed hidden all this time, இதுவரைக்கும் சில காரியங்கள் மறைவானவைகளாகவே இருந்திருக்கின்றன. He's going to reveal it in order to bless you and make you great. உங்களை ஆசீர்வதித்து பெரியவர்களாகும் பொருட்டு அவைகளை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். The title of the promise this morning இம்மாதத்தின் இந்த காலை நேர வாக்குத்தத்தத்தின் தலைப்பு is the Lord will reveal his secrets to you. கர்த்தர் தம்முடைய மறைபொருள்களை உங்களுக்கு The வெளிப்படுத்துவார். Lord will reveal his secrets to you. கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை உங்களுக்கு So வெளிப்படுத்துவார். how can we know when the time comes for the Lord to reveal a secret to us? கர்த்தர் தம்முடைய மறைவான ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கான நேரம் வரும்பொழுது அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How can we identify when the time comes for when the Lord is going to reveal us something? கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்த போவதற்கான நேரம் வரும்பொழுது அதை எப்படி நாம் அறிந்து அடையாளப்படுத்த முடியும்? Quickly we are going to see three circumstances that act as a sign when God is getting ready to reveal something to you. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆயத்தமாகும் பொழுது அதற்கான அறிகுறி அடையாளமாய் தென்படக்கூடிய ஒரு மூன்று சமிக்ஞைகளை துரிதமாய் நாம் So when you பார்ப்போம். see those signs, you can have an expectation in your heart that God is about to reveal something to you. அந்த அடையாள சமிக்ஞையை நீங்கள் காணும்போது தேவன் உங்களுக்கு ஏதோ காரியத்தை வெளிப்படுத்த போகிறார் என்று நீங்கள் உங்கள் இதயத்தில் அறிந்து ஆயத்தமாகி விட முடியும். When suddenly things started changing, திடீரென்று காரியங்கள் மாறத் தொடங்கும் போது you can start praying, Lord, open my eyes. ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்க Open வேண்டும். my eyes to see the plan, your hidden plans for my life. என் வாழ்க்கை குறித்து நீர் மறைத்து வைத்திருக்கும் திட்டங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். Open your eyes so I can see your miracle in this situation. இந்த சூழ்நிலையிலே உம்முடைய அற்புதத்தை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Hallelujah. ஹalleluya. Number one, முதலாவதாக the Lord will reveal a secret to you in the midst of darkness. இருளின் மத்தியில் கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை உங்களுக்கு It வெளிப்படுத்துவார். is in the midst of darkness you're going to find God reveal his secrets to you. இருளின் மத்தியில் இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற பாக்கியத்தை நீங்கள் காண்பீர்கள். Secondly, இரண்டாவதாக the Lord will reveal his secrets to you in the midst of drought. மிகப்பெரிய வறட்சியின் மத்தியில் கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். And thirdly, மூன்றாவதாக you're going to find the Lord reveal secrets to you in the midst of deficit. பற்றாக்குறையின் மத்தியில் கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் மாண்பை நீங்கள் காண்பீர்கள். I'll explain them quickly as the Lord showed it to me very soon. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தபடி நான் சீக்கிரமாய் உங்களுக்கு தெளிவாக விவரிக்கிறேன். Number one, the Lord will reveal his secrets to you in the midst of darkness. முதலாவதாக இருளின் மத்தியில் கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். As we grew up in this world, இவ்வுலகத்தில் நாம் வளர்ந்து வரும்போது we've been taught darkness is bad. இருள் மிகவும் மோசமானதென்றே நமக்கு But போதிக்கப்பட்டிருக்கிறது. you know our Lord does a lot of things in darkness. ஆனால் இருளில் நம்முடைய தேவன் ஏராளமான காரியங்களை நடப்பிக்கிறார் என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? So when you have little children in your house, வீட்டிலே உங்களுக்கு சிறு பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் when they see darkness, don't tell them Buchandi is coming. அவர்கள் இருட்டை பார்த்தவுடன் பூச்சாண்டி வருகிறான் என்று பயமுறுத்தாதீர்கள். Don't tell them பேய் பிசாசு. பேய் பிசாசு என்று சொல்லி பயமுறுத்தாதீர்கள். No, you're going to tell something new. புதியதாய் ஒன்றை சொல்லிக் கொடுக்க You're going போகிறீர்கள். to see the Lord is going to reveal something to you in darkness. இந்த இருளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த போகிறார்னு சொல்லுங்க. Oh, when you hear something in the night, இரவிலே ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கும்போது oh, don't threaten your children. உடனே பிள்ளைகளை மிரட்டி விட கூடாது. Oh, say maybe the Lord is going to speak to you tonight. இந்த ராத்திரி ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் போல இருக்கிறது என்று சொல்லுங்க. Oh, when little Samuel ran to Eli, குட்டி சாமுவேல் ஏலியிடம் ஓடி வந்தபோது he said, say, oh Lord, I'm hearing you. கர்த்தாவே சொல்லும்படி என் கேட்கிறேன் என்று சொல்ல சொன்னாரே. Oh Lord, speak to me. கர்த்தாவே என்னோடு பேசும். That is what we need to teach our children. அதை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க So வேண்டும். number one, the first kind of situation you're going to find the Lord reveal secrets to you is in darkness. கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறதாக நீங்கள் முதலாவது பார்க்கிற சூழ்நிலை இருளின் மத்தியில் தான். When we look at the life of Daniel, தானியேலுடைய வாழ்க்கையை நாம் கண்ணோக்கி பார்க்கும்போது we know Daniel and his friends were among people who were captured in Jerusalem and brought to Babylon. தானியேலும் அவருடைய தோழர்களும் எருசலேமிலே சிறைபிடிக்கப்பட்ட மக்களோடு கூட இருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். What the Lord wants us to realize this morning இந்த காலை நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற பாக்கியம் என்னவென்றால், is that Daniel was not captured not because God could not protect him.
தேவனால் தானியேலை பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது என்பதனால் தானியேல் சிறைபிடிக்கப்படவில்லை. He was not captured because somehow the enemy had disrupted God's plan for Daniel's life. தானியேலின் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை எப்படியோ சத்துரு சீர்குலைத்ததினால் தானியேல் சிறைப்பட்டு போகவில்லை. No, that's not true. அது உண்மையே இல்லைங்க. We need to realize and remember that Daniel being captured and brought to Babylon was part of God's plan of exaltation for his life. தானியேலுடைய வாழ்க்கையில் தானியேலை உயர்த்த வேண்டும் என்று தேவன் வகுத்திருந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக இருந்தபடியால் தான் தானியேல் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட என்ற உண்மையை உணர்ந்து தெளிவோமாக. The king of Babylon was acting on behalf of God. தேவன் சார்பில் பாபிலோன் பேரரசன் களமிறங்கி செயல்பட்டார். For God to exalt Daniel, he had to be brought to Babylon. தேவன் தானியேலை உயர்த்த வேண்டுமானால் தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். So you might ask, how come Daniel did not know about it? இதை குறித்து எப்படி தானியேலுக்கு தெரியாமல் போய்விட்டது என்று How கேட்கிறீர்களா? come no one knew about it? இதை குறித்து எப்படி ஒருவருக்குமே தெரியாமல் போய்விட்டது? It was because it was a plan that was hidden by God. ஏனென்றால் இது தேவனால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு அபார It was a திட்டமாகும். plan kept secret by God until this appointed time to exalt Daniel. தானியேலை உயர்த்துவதற்காக தேவன் குறித்த நேரம் வருமட்டும் தேவனால் ஒளித்து மறைத்து வைக்கப்பட்ட ரகசியமான What திட்டமாகும். I want you to notice here is that இங்கே நீங்கள் கவனிக்க விரும்புகிற காரியம் இதுதான். just because Daniel nor his friends knew about the secret plan God had for their life, தானியேலும் அவருடைய தோழர்களும் தேவன் அவர்கள் வாழ்க்கை குறித்து வரைந்து வைத்திருந்த ரகசிய திட்டங்களை அறியவில்லை என்பதற்காக, just because they didn't know God had a great plan of exaltation for their life, அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை உயர்த்துவதற்கான மகத்தான திட்டங்களை தேவன் வகுத்திருக்கிறதை அவர்கள் அறியவில்லை என்பதற்காக, it doesn't mean that such a plan did not exist. அப்படிப்பட்ட ஒரு திட்டம் ஒன்று இல்லவே இல்லை என்றாகிவிடாது. Today you may not know so many things, good things God is planning for you. உங்களை குறித்து எத்தனையோ நன்மையான திட்டங்களை தேவன் வகுத்திருக்கிற காரியம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Just because you don't know it doesn't mean God is not planning. உங்களுக்கு அது தெரியவில்லை என்பதற்காக தேவன் திட்டமிடவில்லை என்று He ஆகிவிடாதே. has a plan for every day of your life. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளை குறித்தும் ஒரு திட்டம் He வைத்திருக்கிறார். has beautiful grand events of exaltation planned just for you. உங்களுக்கென்றே உங்களை உயர்த்தி மகிழ்வதற்கான கோலாகலமான சிறப்பு திட்டங்களை அவர் வகுத்திருக்கிறார். Even though no one knew about it. அதை குறித்து யாருமே அறிந்திருக்கவில்லை Because என்றாலும் God had kept it a secret until his appointed time. அவர் குறித்த நேரம் வரும் வரைக்கும் தேவன் அதை ரகசியமாகவே Now மறைத்திருக்கிறார். Daniel and his friends are brought to Babylon. They are trained. இப்பொழுது தானியேலும் தோழர்களும் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். They start working for the king of Babylon. பாபிலோனின் ராஜாவுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். One among thousands of workers they might have had. ஆயிரக்கணக்கான பணியாளர்களுக்குள்ளே அவர்களும் ஒருவராய் இருந்திருக்க கூடும். Suddenly time comes for God not only to reveal his plan but also to execute the plan of exaltation in their lives. திடீரென்று இவர்கள் வாழ்க்கைக்கென்று தேவன் வகுத்திருந்த மறைவான திட்டங்களை வெளிப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல அந்த திட்டங்களை செயல்படுத்தி மகிழ்வதற்கான நேரமும் கனிந்து விட்டது. Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, the Bible talks about the children of Issachar. இசக்கார் புத்திரரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. They are one of the tribes of Israel, the 12 tribes of Israel. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்குள் ஒரு கோத்திரம் இவர்கள். They were people who knew how to recognize the times and seasons. அவர்கள் காலங்களையும் சமயங்களையும் அறிந்து உணரத்தக்க மக்களாய் இருந்தார்களாம். Instead of being people who are ignorant and always misunderstanding what God is doing in our life, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார் என்பதை குறித்து எப்பொழுதுமே அறியாமையில் தவறாய் புரிந்து கொள்கிற மக்களாய் இருப்பதற்கு பதிலாக we should learn how to identify God is doing in every season of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டங்களையும் தேவன் என்ன செய்கிறார் என்பதை அடையாளம் காணக்கூடிய மக்களாக நாம் ஆர்த்தட வேண்டும். So we can not only work with God but also seize the opportunities he sends by our way. அப்பொழுது நாம் தேவனோடு கரம் கோர்த்து இயங்குகிறவர்களாக மாத்திரமல்ல நம்முடைய வழியிலே அவர் அனுப்புகிற வாய்ப்புகளை நாம் விடாமல் பற்றிக்கொள்ளவும் ஏதுள்ளவர்களாக இருக்கும். So how did this exaltation happen in Daniel's life? தானியேலின் வாழ்க்கையில் இந்த உயர்வு எப்படி வாய்த்தது? See, God did not send an angel to announce, "Oh Daniel, I'm going to exalt you." தானியேலே உன்னை நான் உயர்த்த போகிறேன் என்று அவருக்கு அறிவிப்பு கொடுக்க ஒரு தூதனை தேவன் அனுப்பவே இல்லை. There was no announcing angel telling him, "Oh God, time has come for God to exalt you, Daniel, so be calm and quiet, God is going to exalt you." தானியேலே உன்னை உயர்த்துவதற்காக தேவன் குறித்த நேரம் வந்து விட்டதாகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் அமைதியாக பொறுத்து காத்திரும் என்று தானியேலுக்கு எந்த தூதனும் வந்து முன்னறிவிப்பு கொடுக்கவில்லை. No such announcement was made. அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு மேற்கொள்ளப்படவே இல்லை. Do you know how it all happened? இதெல்லாம் எப்படி நடந்தது என்று உங்களுக்கு Daniel தெரியுமா? chapter 2 தானியேல் 2ஆம் says, அதிகாரம். in the second year of the reign of Nebuchadnezzar, he dreamed dreams wherewith his spirit was troubled and his sleep break from him. நேபுகாத்நேச்சார் அரசாண்ட 2ஆம் ஆண்டிலே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தினாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுக்கு நித்திரை கலைந்தது. The king had a dream, a troubling dream. ராஜா கலங்க பண்ணுகிற ஒரு சொப்பனம் கண்டான்.
He's so upset that he is forcing the wise men to reveal the dream and what it means. எவ்வளவுக்கு கலங்கி தவித்து விட்டான் என்று சொன்னால் உடனே பாபிலோனின் ஞானிகள் தனக்கு முன்பாக வந்து அவன் கண்ட சொப்பனத்தை விளக்கி சொல்ல வேண்டும் என்று கொதித்தெழுந்து விட்டான். If they are not able to tell his dream and the interpretation, he's threatening to kill them. தான் கண்ட சொப்பனத்தையும் அவர்கள் சொல்லி அதற்கான விளக்கத்தையும் சொல்ல தவறினால் அவர்களை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகிறார். If something like that happens today, people will think that king has gone mad. இதை போன்ற ஒரு காரியம் இன்றைக்கு நடக்கும் என்று சொன்னால் ராஜாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று மக்கள் நினைப்பார்கள். In Daniel chapter 2 verse 5, தானியேல் 2 அதிகாரத்தின் 5 வசனத்தில் the king is threatening all the wise men to cut them to pieces if they don't reveal soon the dream and the interpretation. ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதற்கான வியாக்கியானத்தையும் பாபிலோனின் ஞானிகள் வெளிப்படுத்த தவறிவிட்டால் சீக்கிரத்தில் ராஜா அவர்களை துண்டித்து போடுவதாக அச்சுறுத்துகிறார். But the person who is going to reveal the dream and the interpretation, ஆனால் சொப்பனத்தோடு அதன் வியாக்கியான அர்த்தத்தையும் வெளிப்படுத்த போகிற நபர் யார்? in verse 6 he promises to give them gifts, rewards and great honor. அதை விலக்கி கொடுக்கிறவனுக்கு மிகப்பெரிய கனத்தை கொடுத்து கௌரவிப்பதாக 6 வசனத்தில் வாக்கு கொடுக்கிறார். All these Chaldeans, these wise men are telling the king, ஆகவே இந்த கல்தேயர்கள் பாபிலோனின் ஞானிகள் ராஜாவிடம் சொல்லுகிறார்கள், saying, "Oh king, no man can reveal what you're asking." ராஜாவே, நீர் கேட்கிற இந்த காரியத்தை உமக்கு வெளிப்படுத்தக்கூடிய மனுஷன் ஒருவனும் பூமியிலேயே இல்லை. Only God can know what you dreamt and what its meaning is. நீர் என்ன சொப்பனம் கண்டீர், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை தேவன் மாத்திரம் தான் The அறிவார். king was so angry. ராஜா கடும் கோபத்தில் சீறுகிறான். He was so upset. அவன் மிகவும் நிலைகுலைந்து விட்டான். Even before his Daniel and his friends heard about it, then he's already sent a decree to kill all the wise men. இந்த காரியத்தை குறித்து தானியேலும் அவருடைய தோழர்களும் கேள்விப்படுவதற்கு முன்பே பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளையை உத்தரவு பிறப்பித்து விட்டார். When Daniel comes to know of that decree, இந்த அரசாணை குறித்து தானியேல் அறியும் போது in Daniel chapter 2 verse 15, தானியேல் 2 அதிகாரத்தின் 15 வசனத்தில் Daniel talks to Arioch, the king's captain. அந்த ராஜாவின் அதிகாரியாய் இருக்கிற ஆரியோகிடத்திலே தானியேல் பேசுகிறார். He's talking and he's saying, "Why is the decree so hasty from the king?" Then Arioch made the thing known to Daniel. இவ்வளவு அவசரமாக இந்த ராஜாவின் கட்டளை பிறப்பதற்கு காரணம் என்ன என்று ஆரியோகிடத்திலே தானியேல் விசாரிக்கிறார். Dear children of God, there are lessons we need to learn from the life of Daniel. அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் உண்டு. When suddenly darkness surrounds us, திடீரென்று இருள் நம்மை சூழ கவிப்பிடிக்க வரும்போது, when nothing is clear before us anymore, இதற்கு மேல் நமக்கு முன்பாக ஒன்றுமே தெளிவாக தெரியாதிருக்கையில், it is when we will be tempted to make hasty decisions. அந்த நேரத்தில் தான் அவசரப்பட்ட ஆத்திரத்தில் தீர்மானம் எடுக்க நாம் சோதிக்கப்படுவோம். For example, when everything going well at work, உதாரணத்தில் நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் எல்லாமே சுமூகமாக நன்றாய் போய் இருக்கும் கட்டத்தில், suddenly one day things become adverse and turn hostile. திடீரென்று காரியங்கள் நிலைமை தலைகீழாக மாறி எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும். Everything is unfavorable now. இப்பொழுது எல்லாமே உங்களுக்கு பாதகமாகிவிடும். Everything within you will say, "Give up. உங்களுக்குள் இருக்கிற எல்லாமே விட்டு விட்டு ஓடிவிடு என்று சொல்லும். Run away from this place. இந்த இடத்தை விட்டு ஓடி போய்விடு. Quit before they fire you. உன்னை தூக்குவதற்கு முன்னியாக விட்டு விட்டு ஓடிப்போ. Nobody wants you here anyway. எப்படி பார்த்தாலும் யாருமே உன்னை இங்க விரும்பவில்லையே. It's better you keep your little dignity and leave this place." நீயாக உன் கண்ணியத்தை காத்துக்கொள்ளும்படி இங்கிருந்து போய்விடுவதானே நல்லது. Daniel is saying, "Why such hasty decision?" ராஜா இவ்வளவு அவசரமாக தீர்மானித்ததற்கு காரணம் ஏன் என்று தானியேல் this is கேட்கிறார். not a time to take such decisions. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுப்பதற்குரிய நேரம் இது அல்லவே. In verse 16, Daniel 2:16, தானியேல் 2:16 பாருங்கள். then Daniel went in and desired of the king that he would give him time. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணுகிறார். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, when things don't make sense to you, காரியங்கள் ஒன்றுமே உங்களுக்கு புரியாதிருக்கையில், suddenly when you're facing opposition and when you're facing difficulties and darkness, திடீரென்று பலத்த எதிர்ப்புகள், பயங்கரமான கஷ்டமான சூழலை, இருளை நீங்கள் சந்திக்கும் போது, instead of making hasty decisions, அவசரப்பட்டு முடிவெடுப்பதற்கு பதிலாக, he says, "Give him time. எனக்கு நேரம் கொடுங்கள் என்ற தவணை Give கேளுங்கள்." God time. தேவனுக்கு நேரம் கொடுங்கள். Why? ஏன்? Look at verse 16. 16 வசனத்தை Says, "Give பாருங்கள். him time that he would show the king the interpretation." சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டுகிறார். Give time to the Lord so he can reveal his secret to you. கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக அவருக்கு நீங்கள் நேரம் கொடுங்கள். Daniel is saying, when things don't make sense to you, தானியேல் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது இருக்கும் போது, when everything becomes dark suddenly, திடீரென்று எல்லாமே இருளாய் மாறி போகும்போது, instead of making hasty decisions, அவசரப்பட்டு தீர்மானிப்பதற்கு பதிலாக make time for God. தேவனுக்கு நேரம் ஒதுக்குங்கள். Sit in his presence. அவருடைய பிரசன்னத்தில் அமருங்கள். Ask the Lord to open your eyes. உங்கள் கண்களை திறக்கும்படி கர்த்தரிடத்தில் மன்றாடுங்கள். Ask him to show his hidden plans for you concerning you. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கும் மறைவான திட்டங்களை வெளிப்படுத்தும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்.
கொடுங்கள். Ask him, Lord, why have you allowed this darkness to come at such a time? கர்த்தாவே இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட இருளின் வாழ்க்கையை சூழ ஏன் அவர் அனுமதித்தீர் என்று கேளுங்கள். Lord, what is that you're planning to do for me in this situation? இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எனக்காக என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறார் என்று கேளுங்கள். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, without a secret plan, அவருடைய ரகசிய திட்டம் இல்லாமல் God will never allow you to go into face such darkness. ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு இருளை நீங்கள் சந்திக்க தேவன் அனுமதிக்கவே If மாட்டார். God allows darkness to surround you, இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி தேவன் அனுமதிக்கிறார் என்றால் guaranteed he has a secret plan for you. உங்களுக்கென்று ஒரு ரகசிய திட்டத்தை தேவன் வகுத்திருக்கிறார் என்று உத்தரவாதத்தை அறியுங்கள். Hallelujah. ஹalleluya. So on one side Daniel stops the king from making hasty decision. ஒரு பக்கம் ராஜா அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதபடி தானியேல் தடுக்கிறார். See, when Daniel saw darkness, தானியேல் அந்த இருளை கண்டவுடன் பாருங்கள், he knew God was about to do something. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய களவரங்கி விட்டதை அறிந்து கொண்டார். Somebody else was in Daniel's place. தானியேல் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் They would have cried out, அவர்கள் அழுது தீர்த்திருப்பார்கள். Lord, why have you abandoned me? ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? What have I done before you? உமக்கு முன்பாக நான் அப்படி என்ன கேடு செய்தேன்? Why did you leave me? நீர் ஏன் என்னை விட்டு விலகினீர்? Why have you given me in the hands of my enemies? என்னை ஏன் என் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தீர்? Oh Lord. ஆண்டவரே, Oh, they will cry and wail. அழுது புலம்பி இருப்பார்கள். That was not Daniel. தானியேல் அப்படிப்பட்டவர் அல்ல. He had learned God's ways. தேவனுடைய வழிகளை அவர் கற்றறிந்திருந்தார். He knew when he saw darkness that God will have a secret plan for that event for his life. இருளை கண்டவுடனே அந்த சூழ்நிலையில் தன் வாழ்க்கைக்காக தேவன் ஒரு ரகசிய திட்டத்தை செயல்படுத்த போகிறதை அறிந்திருந்தார். So what does Daniel do? தானியேல் அதனால் என்ன செய்தார்? Daniel 2:18. தானியேல் 2:18. Daniel as his friends sought God concerning that secret. தானியேல் தன் தோழரோடு கூட இந்த ரகசியத்தை குறித்து தேவனிடத்திலே ஆலோசிக்கிறார்கள். See, when things go dark, stop what you're doing and search God for that particular situation. காரியங்கள் இருளாய் போகும்போது உடனே அந்த காரியத்தை செய்வதை நிறுத்திவிட்டு அந்த சூழ்நிலையிலே தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை தேட ஆரம்பிங்க. God who has hidden plans for Daniel and for that situation reveal that secret to him. அந்த சூழ்நிலையில் தானியேலுக்கென்று மறைவான திட்டங்களை வைத்திருந்த தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். God reveals the dream of the king and also the interpretation. ராஜா கண்ட சொப்பனத்தையும் வெளிப்படுத்தினார், அதன் அர்த்தத்தையும் தேவன் தெரிவிக்கிறார். And when Daniel goes and reveals it to the king, தானியேல் போய் அதை ராஜாவிடம் வெளிப்படுத்தி அறிவிக்கும்போது Daniel chapter 2 verse 46. தானியேல் 2:46 சொல்லுகிறது. Then King Nebuchadnezzar fell upon his face and worshipped Daniel. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி Commanded that they should offer oblation and sweet odors unto him. அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். Verse 48 says, then the king made Daniel a great man. 48ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு தானியேலை ராஜா பெரியவனாக்கி Gives him many gifts. அவனுக்கு अनेக சிறந்த வெகுமதிகளை Makes கொடுத்து him the chief of all the governors of all the wise men in Babylon. அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் Verse நியமித்தார். 49 says, even Daniel's friends were exalted in the province of Babylon. 49ஆம் வசனம் சொல்கிறது, பாபிலோன் மாகாணத்திலே தானியேலின் தோழர்களும் உயர்த்தி வைக்கப்பட்டார்கள். The children of God. அன்பான தேவ பிள்ளைகளே, As soon as Daniel saw darkness, தானியேல் இருளை கண்ட உடன்தானே instead of running away from that place, அவிடத்தை விட்டு ஓடி போவதற்கு பதிலாக instead of crying as if God has given up on him, முழுவதும் தேவன் தன்னை கைவிரித்து விட்டது நினைத்தவர் அழுது புலம்புவதற்கு பதிலாக he knew God had a secret time had come for God to reveal a secret plan of exaltation for his life. தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று தேவன் வகுத்திருந்த ரகசிய திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கான நேரம் கனிந்து விட்டதை தானியேல் அறிந்து சுதாரித்துக் கொண்டார். In the midst of darkness, இருளின் மத்தியிலே he got to know God as his shelter. தேவனை தன்னுடைய அடைக்கல மறைவிடமாக அறிந்து கொண்டார். He got to know God as his refuge. தேவன் தன்னுடைய அடைக்கலமாக அறிந்து கொண்டார். Hallelujah. Hallelujah. What the Lord wants you to know this morning. இந்த காலை நேரத்தில் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் When you விரும்புகிறது see என்னவென்றால், sudden darkness before you, திடீரென்று இருளை உங்களுக்கு முன்பாக நீங்கள் பார்க்கும்போது don't give up. விட்டு கொடுத்து விடாதீர்கள். Don't be afraid. பயந்து விடாதீர்கள். Or don't run away. ஓடி போய் விடாதீர்கள். Ask God to open your eyes. தேவன் உங்கள் கண்களை திறக்கும்படி கேளுங்கள். Ask him to reveal his secret plan for your life. உங்கள் வாழ்க்கை குறித்த தம்முடைய ரகசியமான திட்டங்களை வெளிப்படுத்தும்படி கேளுங்கள். God will not only reveal it but execute his plan of exaltation for you. திட்டங்களை வெளிப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் உங்களை குறித்த தம்முடைய திட்டங்களை தேவன் நிறைவேற்றவும் He will make everything favorable to you again. மீண்டும் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். Whatever miracles he has planned, he will start making it happen in your life. என்ன அற்புதங்களை திட்டமிட்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அவைகளை நடக்கும்படி செய்வார். Many people today under the sound of my voice are facing such darkness in your life. இன்றைக்கும் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்குள் அநேகர் இப்படிப்பட்ட இருளை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are not able to see anything before you. உங்களுக்கு முன்பாக எதையுமே உங்களால் உருப்படியாக பார்க்க முடியவில்லை. Everything is dark. எல்லாமே இருளாக இருக்கிறது. This is not a time to be hasty.
hasty. இது அவசரப்படுகிற நேரம் அல்ல. This is time to give God your time. இது உங்கள் நேரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய Surrender நேரமாகும். your life into the hands of God. தேவனுடைய கரங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை சரணடைந்து Say, விடுங்கள். Lord, lead me. என்னை நடத்தும் ஆண்டவரே என்று Open சொல்லுங்க. my eyes. என் கண்களை திறந்தருளும். Speak to me, Lord. என்னோடு பேசும் ஆண்டவரே. Instead of giving up to fear, பயத்தில் ஒப்புக்கொடுத்துவதற்கு பதிலாக surrender the situation into the hand of God. சூழ்நிலையை தேவனுடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடுத்து விடுங்கள். From this day onwards, இந்த நாளில் இருந்தே when you see darkness, do not be afraid. இருளை பார்க்கும் பொழுது நீங்கள் பயந்து விடாதீர்கள். For a child of God, darkness means God, time had come for God to fulfill a hidden agenda. ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்தமட்டில் இருள் என்று வந்துவிடும் என்று சொன்னால் தேவன் தம்முடைய ரகசியமான உயர்வின் திட்டத்தை செயல்படுத்த போகிறார் என்றுதான் அர்த்தம். It is in the midst of darkness God will reveal himself as your shelter. இருளின் மத்தியில் தான் தேவன் உங்களுக்கு தம்மை அடைக்கலமாக வெளிப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. Secondly, இரண்டாவதாக the Lord will reveal a secret to you in the midst of drought. வறட்சியின் மத்தியில் தேவன் தம்முடைய ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். 2 Kings chapter 4. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். We read about a woman who was used to living a good life. நல்லதோர் பெருவாழ்வு வாழ்ந்த ஒரு பெண்ணை குறித்து இங்கே படிக்கிறோம். But suddenly her husband dies. ஆனால் திடீரென்று அவருடைய கணவர் மரித்து விடுகிறார். And immediately things go bad and everything, she's going to a time of drought. உடனே நிலைமை மோசமாகி வாழ்க்கையில் அப்படியே ஒரு பெரும் வறட்சியில் வாட ஆரம்பிக்கிறார்கள். 2 Kings chapter 4 verse 1. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் Says, now there cried a certain woman of the wives of the sons of the prophets unto Elisha, saying, thy servant my husband is dead, and thou knowest that thy servant did fear the Lord, and the creditor is come to take unto him my 2 sons to be bondmen. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். Though the name of a husband is not mentioned here, இங்கே அந்த ஸ்திரீயின் புருஷனுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கூட, according to historians like Josephus, ஜோசிபஸ் போன்ற சரித்திர வல்லுநர்களின் கூற்றின்படி, she was none other than the wife of prophet Obadiah. அவர்கள் ஒபதியா தீர்க்கதரிசியின் மனைவிதானே என்று வேறு யாரும் அல்ல. According to 1 Kings chapter 18, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின்படி, prophet Obadiah worked as a governor of the house of the king of Ahab. ஒபதியா தீர்க்கதரிசி ஆகாவின் அரண்மனையில் விசாரிப்புக்காரனாக பணியாற்றினார். He was a governor in the household of King Ahab. அவர் ஆகாப் வீட்டாருடைய விசாரணைக்கர்த்தனாக இருக்கிறார். Being in such a high position in the nation, தேசத்தில் அவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்திருக்கிற நிலையில், him and his wife, his family would have lived a very luxurious life. அவரும் அவருடைய குடும்பமாக ஒரு பெரிய சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து திளைத்திருப்பார்கள். Now that her husband is dead, suddenly she loses everything. இப்பொழுதோ புருஷன் மரித்து போன நிலையில் திடீரென்று எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள். Now plunged in debt, the creditors have come to take the 2 sons and sell them as slaves and get back their money. கடன் பாரத்தில் மூழ்கிவிட்ட இந்த ஸ்திரீக்கு கடன் கொடுத்தவர்கள் வந்து 2 குமாரர்களையும் கொத்தடிமைகளாக எடுத்துக்கொண்டு போகிறோம், கடனை கொடுத்து மீட்டுக்கொள் என்கிறார்கள். A family where children grew up in luxury, சொகுசான குடும்பத்தில் வளர்ந்த ஆளான பிள்ளைகள் now they are threatened to be sold as slaves. இப்பொழுது கொத்தடிமைகளாக விற்கப்படுவதற்கு ஏதுவான மிரட்டல். I want you to notice how this woman talks to prophet Elisha. எலிசா தீர்க்கதரிசியிடம் இந்த ஸ்திரீ எப்படி பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். She doesn't come here and cry and wail and complain. இங்கே வந்து அழுது புலம்பி குறை சொல்லி புகார் கொடுக்கவில்லை. If somebody else was in her place, அந்த ஸ்திரீனிடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால், they would say, ஐயா அவர் ஒருத்தர் தான் இருந்தார், எனக்கு அவரும் போயிட்டாரு, அந்த மனுஷன் தான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், இவ்வளவு நாள் என்னோட இருந்தாரு, ஆனா இன்னைக்கு அவரும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. Even he has left me. அவரும் என்னை விட்டு போய்விட்டாரே. Now I have lost everything. இப்பொழுது நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே. ஐயா ஏதாவது ஒன்னு பார்த்து நீங்க எனக்கு செய்யுங்க, ஏதாவது உங்ககிட்ட என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. Give whatever you can give me. உங்களால் எனக்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்கள். She didn't come to beg from Elisha. எலிசாவிடம் அவர்கள் கையேந்தி பிச்சை கேட்க வரவில்லை. She didn't come to complain. குறை சொல்லி புகார் கொடுக்க வரவில்லை. Instead of wailing and murmuring against God and the prophet, அழுது புலம்பி தேவனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் எதிராக முறுமுறுப்பதற்கு பதிலாக, you know what she does? அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? She reminds God and the prophet what kind of a man her husband was. அவர்களுடைய புருஷன் எப்படிப்பட்ட மனுஷராய் இருந்தார் என்பதை தேவனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் ஞாபகப்படுத்துகிறார். She says, you know my husband. என் புருஷனை நீ அறிவீர் ஐயா. You know how he served God. அவர் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்தார் என்று உமக்கே தெரியுமே. You know how he feared God. அவர்
அவர் எப்படி தேவனுக்கு பயந்திருந்தார் நமக்கு தெரியுமே. Now it is your turn to take care of my family from the creditors. இப்பொழுது கடன்காரர்கள் இருந்து என்னை மீட்டெடுக்க வேண்டியது உம்முடைய கடமை என்கிறார்கள். Oh, now it is your turn to save my sons from becoming slaves. என்னுடைய மகன்கள் அடிமைகள் ஆகாதபடி பாதுகாக்க வேண்டியது இப்படி உம்முடைய பொறுப்பு. We all know the story. சரித்திரம் நமக்கு தெரியுமே. Prophet Elisha asked, what do you have in your house? உங்கள் வசம் இருக்கிறது என்ன என்று எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார். She says, all I have is a pot of olive oil my husband has left me. என்னுடைய புருஷன் வைத்துவிட்டு போன ஒரு குடம் எண்ணெய் தான் இடத்தில் இருக்கிறது. Working for such a big king, he would have brought it from the king's the olive yards. அவ்வளவு பெரிய ராஜாவின் அரண்மனையில் பணிபுரிந்த உத்தியோகஸ்த நிலையிலே ராஜாவின் ஒலிவ தோப்பில் இருந்து அவர் அந்த எண்ணெய் குடத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். All I have is one pot of olive oil. என்னிடம் இருப்பதெல்லாம் ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான். And the prophet Elisha says, எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், go and borrow as many vessels as you possibly you can borrow. நீ போய் எவ்வளவு பாத்திரங்களை வாங்க முடியுமோ எல் வீட்டுக்காரரிடத்தில் கேட்டு வாங்கு. Borrow until there is no more vessels to be borrowed in the town. ஊரிலே இனி இரவல் வாங்க பாத்திரமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் வாங்கிவிடு. And now start pouring it. இப்பொழுது அந்த எண்ணெய் அதிலே ஊற்றத் தொடங்கு. According to the prophet's command, தீர்க்கதரிசியின் கட்டளையின்படியே she begins to pour that pot of oil into all the vessels she has borrowed. இரவல் வாங்கின பாத்திரங்களில் எல்லாம் ஒரு குடம் எண்ணெயை ஊற்ற ஆரம்பிக்கிறார்கள். The scripture says, as long as there were vessels left, வசனம் சொல்லுகிறது அங்கே பாத்திரங்கள் மீந்திருந்த வரையில் the oil kept on coming from that little pot. அந்த சிறு குடத்தில் இருந்து எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தது. Finally, when she ran out of empty vessels, இறுதியில் இனி வெறும் பாத்திரங்களே இல்லை என்று வந்த நிலையில் the oil stopped flowing from that little pot. அந்த சிறு பானையில் இருந்து வருகிற எண்ணெய் நின்று போயிற்று. A while ago, all she had was a little pot of oil. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு அவர்கள் கைவசம் இருந்ததெல்லாம் வெறும் ஒரு சிறு பானை குடம் எண்ணெய் தான். Now she probably had more olive oil in her reserve than owner of an olive press. இப்பொழுது ஒரு ஒலிவ ஆலையினுடைய உரிமையாளரை விட இவர்கள் வசம் இருக்கிற ஒலிவ எண்ணெய் தான் அதிகமாக இருந்திருக்கும். Since olive oil was so precious in those days, அந்த நாட்களிலே ஒலிவ எண்ணெய் விலையேறப்பட்டதாக இருந்ததினால், with no modern machinery, people had to manually get the squeeze and get the olive oil out of the olives. இன்றைக்கு இருக்கிற நவீன எண்ணெய் ஆலை வசதிகள் இல்லையாகவே மனுஷர்கள் எல்லாரும் தங்களுடைய கைப்பலத்தை பிரயோகித்து தான் ஒலிவ பழங்களை பிழிந்து எண்ணெய் எடுக்க வேண்டிய நிர்பந்தம். With the money she would have made from all that oil, அந்த எல்லா எண்ணெயையும் விற்று அவர்களுக்கு கிடைத்த பணத்தை கொண்டு it would have been more than enough for her and her children to live a respectable life. மிகவும் கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை அவர்களும் பிள்ளைகளும் வாழ்வதற்கு அதற்கு தேவைக்கு மிஞ்சி போதுமானதா இருந்திருக்கும். Just like that, God put an end to her financial problem. சட்டென்று அவருடைய பெரும் பண கஷ்டத்துக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு பண்ணி விட்டாரே. And the drought that she was facing came to an end. அவர்கள் சந்தித்த கடுமையான வறட்சி முழுவதும் முடிந்து விட்டது. The children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, even before she was formed in her mother's womb, அந்த ஸ்திரீ தன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே God knew that a day will come when this woman and her sons will need a miracle. ஒரு நாள் வரும், அப்பொழுது இந்த ஸ்திரீக்கும் அவருடைய குமாரர்களுக்கும் அற்புதம் தேவைப்படும் என்று தேவன் முன்னறிந்திருந்தார். Oh, even on that day God would have planned that miracle. அந்நாளிலேயே தேவன் அந்த அற்புதத்தை திட்டமிட்டு வைத்திருந்திருப்பார். God would have written it all in her book. தேவன் அவருடைய புத்தகத்தில் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருந்திருப்பார். See, the enemy also comes up with plans against us. பாருங்கள், சத்துருவும் நமக்கு எதிரான திட்டங்களோடு வருகிறான் தான். What is the enemy's plan for her? அவர்களை குறித்த எதிராளியின் திட்டம் என்ன? It was to put her family in bondage and slavery. அவருடைய குடும்பத்தையே கொத்தடிமையின் நுகத்தடிக்குள் தள்ளிவிட வேண்டும் என்பதுதான். But all God also had a secret plan. ஆனால் தேவனும் ஒரு ரகசியமான திட்டங்களை வகுத்திருந்தார். God had a hidden plan. தேவன் ஒரு மறைவான திட்டங்களை வைத்திருந்தார். God had a better plan. தேவன் ஒரு சிறந்த திட்டம் வகுத்திருந்தார். Deliver her and her family from that crisis. அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அந்த நெருக்கடி நீக்கிலிருந்து விடுதலையாக்கும் திட்டம். God's plan to bless her was greater than devil's plan to destroy her. அவர்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் வகுத்திருந்த திட்டம் அவர்களை அழிக்கும்படி சாத்தான் வகுத்திருந்த திட்டத்திலும் மகா பெரியதாய் இருந்தது. God's plan to honor her was greater than and more powerful than the devil's plan to put her to shame. அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று சாத்தான் வகுத்திருந்த சதி திட்டத்தை விட அவர்களை கனப்படுத்தும்படி தேவன் வகுத்திருந்த திட்டம் அபாரமாக இருந்தது. Hallelujah. Hallelujah. That's why the scripture says they looked unto him. ஆகவே தானே வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து And they were lightened. பிரகாசம் அடைந்தார்கள் என்று Their சொல்லுகிறது. faces were not அவர்கள் ashamed. முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லையா? Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, how many situations have come in the past when you thought you will face shame? அவ்வளவுதான் அவமானம் தான் என்று நினைத்த போது எத்தனை சூழ்நிலைகளுக்கு எதிராக வந்திருக்கின்றன. Did God allow you to face shame? உங்கள் முகம் வெட்கப்பட தேவன் அனுமதித்தாரா? No, he did not. இல்லவே இல்லையே. There might have been a delay, ஒரு தாமதம் இருந்திருக்கலாம், but he never put you to shame. ஆனால்
ஆனால் ஒருபோதும் உங்களை ஒரு அவமானப்படவில்லை. How many times the devil had planned such shameful events for us. எத்தனை முறை அப்படிப்பட்ட வெட்கப்படுத்துவதற்கான திட்டங்களை பிசாசு But வகுத்திருந்திருப்பார். God's secret plans to honor us was greater and more powerful. நம்மை கனப்படுத்துவதற்காக தேவன் வகுத்திருந்த ரகசிய திட்டங்களோ மகா கனத்துக்குரிய வல்லமையானவைகளாய் All இருந்திருக்கின்றன. this time she got to know God as a God of her husband. இதுவரைக்கும் இந்த ஸ்திரீ தேவனை தன் புருஷனுடைய தேவனாகத்தான் அறிந்திருந்தார்கள். But now she got to know God as her God. இப்பொழுதோ இந்த ஸ்திரீ தேவனை தன்னுடைய தேவனாக அறிந்து கொள்கிறார்கள். Now she got to know firsthand that God was more than able to take care of her and her children. தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கவனித்து பொறுப்பாய் பார்த்துக்கொள்ள தேவன் முற்றிலும் போதுமானவர் என்பதை இப்பொழுது முதல் முறையாய் நேரில் அறிந்து கொள்கிறார்கள். She had the miracle right in her possession all this time. இதுவரைக்கும் அந்த அற்புதம் அவர்கள் சொந்த வசத்தில் தான் உடைமையாக இருந்தது. But it was during such a drought, ஆனால் இந்த கடுமையான வறட்சியின் போதுதான் when she finds out what God can do with just a small pot of oil. ஒரே ஒரு சிறு குடம் எண்ணெய் கொண்டு தேவன் என்ன மகத்தான காரியம் செய்ய முடியும் என்பதை கண்டறிந்தார்கள். What her husband could not provide, God provided for her. அவருடைய புருஷனால் எதை அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லையோ அதை தேவன் அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை கண்டார்கள். Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, there are some people under the sound of my voice. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர், You have lost the very source from where all your needs were met in the past. கடந்த நாட்களிலே உங்கள் சகல தேவைகளும் சந்திக்கப்பட்ட மூலாதாரத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். It was that source that gave you a comfortable life. அந்த மூலாதாரம் தான் உங்களுக்கு ஒரு வசதியான சௌகரிய வாழ்வை கொடுத்திருந்தது. It was that source that gave you a luxurious life. அந்த வளமான ஆதாரம் தான் ஒரு சொகுசான வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்தது. It was that source that gave you peace of mind about your future. அந்த வளமான ஆதாரம் தான் எதிர்காலத்தை குறித்த ஒரு மன அமைதி நிம்மதி உங்களுக்கு கொடுத்திருந்தது. For some of you, that source was a person who met all your needs. உங்களிலே சிலருக்கு அந்த எல்லா தேவைகளையும் சந்தித்த ஒருவர் தான் உங்களுடைய வள ஆதாரம். For some of you, that source was a job or a business or a source of income. உங்களிலே சிலருக்கு நீங்கள் செய்த வேலையோ தொழிலோ வருமானத்திற்கான வழியோ அந்த வள ஆதாரமாகும். But now you have lost it. இப்பொழுதோ அந்த ஆதாரத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். But the Lord wants you to know today, இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறது என்னவென்றால், what that source cannot provide for you anymore, இதற்கு மேலும் அந்த ஆதாரம் எதை உங்களுக்கு கொடுக்க முடியவில்லையோ, God is going to provide it for you from now on. இது முதற்கொண்டு தேவனே அதை உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார். God is bigger and better than any person or anything that's been providing you for you in the past. கடந்த காலத்தில் இதுவரை உங்கள் தேவைகளுக்கு கொடுத்து உதவி செய்த எந்த நபரோ எந்த காரியமோ அதை காட்டிலும் தேவன் பெரியவர், சிறந்தவர். All her husband was able to leave for her was a pot of oil. அந்த ஸ்திரீனுடைய புருஷனால் அந்த தாயாருக்கு ஒரு குடம் எண்ணெயை மட்டும் தான் வைத்து விட்டு போக முடிந்தது. But God was able to give her so much oil that all the vessels in the town could not hold. ஆனால் தேவனோ அந்த ஊர் முழுவதும் இருந்த எல்லா பாத்திரங்களுமே பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தாராளமான எல்லையை தேவனுக்கு கொடுக்க முடிந்ததே. Yes, she lost her source, which was her husband. ஆம், அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் இருந்த தன் புருஷனை அவர்கள் இழந்தது மெய்தான். But now she has gained a bigger and a better source. இப்பொழுதோ அதிலும் பெரிதான சிறந்த ஒரு வள ஆதாரத்தை ஆதாயமாக்கி Now கொண்டார்கள். God himself has become her source and a caretaker. இப்பொழுது தேவன் தாமே அவர்களை பராமரித்து பொறுப்பாய் கவனித்துக் கொள்ளும் ஆதாரமாகி விட்டாரே. God proved that he is able to give her a better future and a blessed life in the days to come. இனி வரும் நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வளமான எதிர்காலத்தை அவர்களுக்கு கொடுக்க தான் வல்லவர் என்பதை தேவன் நிரூபித்தாரே. Dear children of God, அன்பு தேவ பிள்ளைகளே, when you see drought, வறட்சியை நீங்கள் பார்க்கும்போது do not be afraid. பயந்து விடாதீர்கள், Don't be worried. கவலைப்படாதீர்கள். All you need to remember, நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், God is getting ready to show himself mighty in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவன் தம்மை வல்லவராய் காண்பிக்க ஆயத்தமாகிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். All it means is time has come for God to introduce himself as your new source. உங்கள் புதிய ஆதாரமாக தேவன் தம்மை அறிமுகப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொண்டால் போதும். When you see doors of blessing closing, ஆசீர்வாதமான வாசல்கள் அடைக்கப்படுவதை நீங்கள் பார்க்கும்போது, remember God himself is going to become a door of blessing to you in your life. தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாத வாசலாக போகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். You might have lost a source, நீங்கள் ஒரு வள ஆதாரத்தை இழந்திருக்கலாம். but the Lord wants you to know he is going to become that source. ஆனால் கர்த்தர் தாமே அந்த ஆதாரமாக மாறப் போகிறதை நீங்கள் அறியும்படி For the சொல்லுகிறார். rest of your life, மீதமுள்ள உங்கள் வாழ்நாள் முழுவதும் he is going to take better care of you. அவர் உங்களை நல்ல விதத்தில் பொறுப்படுத்தி கவனித்துக் He is கொள்வார். going to provide you more than than any other sources have done for you. வேறு எந்த ஆதாரம் உங்களுக்கு செய்திருந்த கொடுத்திருந்ததை பார்க்கிலும் மிகவும் அதிக நன்மையான வளத்தால் உங்களை அவர் போஷிப்பார். In the midst of the drought, அந்த வறட்சியின் மத்தியிலே she got to know God as a source. தேவனை தன்னுடைய வள ஆதாரமாய் அந்த ஸ்திரீ அறிந்து கொண்டார். Jeremiah chapter 33 verse 3. எரேமியா 33:3 சொல்லுகிறது, Says, call unto me and I will answer thee. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். I will show thee great and mighty things which thou knowest not. நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் காண்பிப்பேன். God's plan to bless you is greater than devil's plan to destroy you. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் வகுத்திருக்கும்
வகுத்திருக்கும் அபார திட்டமானது உங்களை அழிப்பதற்கென்று சத்துரு வகுத்திருக்கும் சதித்திட்டத்தை விட மகா பயங்கரமானது. No matter how bad things might look before you, இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக காரியங்கள் எவ்வளவு மோசமானதாக தோன்றினாலும் the சரி, Lord wants you to know He has a plan for your life. உங்கள் வாழ்க்கைக்கென்று தேவன் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறதை நீங்கள் அறியும்படி சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Shall we have close our eyes very quick? சீக்கிரமாய் கண்களை எல்லாரும் மூடிக்கொள்வோம். Shall we say, the Lord open my eyes? கர்த்தாவே என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுவோமா? Open my eyes. என் கண்களை திறந்தருளும் தேவா. He'll reveal that secret plan to me, Lord. அந்த ரகசிய திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்தும் தேவனே. Why am I facing this darkness? நான் ஏன் இந்த இருளை சந்திக்கிறேன்? Why am I facing this drought? இந்த வறட்சியை நான் ஏன் சந்திக்கிறேன்? Oh, let me get to know you as my source. என்னுடைய ஆதாரமாக உம்மை நான் அறிந்து கொள்வேனாக. I'm not going to keep my eyes on man, என் கண்களை மனிதன் மீது நான் வைக்க போவதில்லை. but I keep my eyes on you. என் கண்களை உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Hallelujah. Hallelujah. Lord, we believe nothing is impossible for you. கர்த்தாவே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். In the midst of your people, the drought-like situation your people are facing, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற வறட்சியை போன்ற சூழ்நிலையின் மத்தியிலே, in the midst of the lack they are facing, இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பற்றாக்குறையின் மத்தியிலே, let them get to know you as their new source of blessing. உம்மை தங்களுடைய ஆசீர்வாதத்தின் புதிய பல ஆதாரமாய் இவர்கள் அறிந்து கொள்வார்களாக. Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. And lastly, கடைசியாக the Lord will reveal His secrets to you in the midst of deficit. பற்றாக்குறையின் மத்தியில் கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். In John chapter 21, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் we see Peter and several other disciples with him going fishing. பேதுருவும் அவரோடு கூட अनेक சீஷருமாக மீன் பிடிக்க போகிறதை பார்க்கிறோம். This was happening after the crucifixion and death of their master. தங்கள் எஜமானர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்த பின்பு இது நடக்கிற காரியம். Now even though their master has risen, இப்பொழுதும் அவர்கள் ஆண்டவர் உயிரோடு எழுந்த பின்னரும் கூட they had only seen their master twice, தங்கள் எஜமானனை 2 முறை மாத்திரம் தான் கண்டிருக்கிறார்கள். and he was not with them right now. இப்போதைக்கு அவர் அவர்களோடு கூடவும் இல்லை. Maybe they ran out of money. ஒருவேளை அவர்களிடம் இருந்த பணம் தீர்ந்து போய் இருக்கிறதுனால், Maybe they were forced to turn to the old profession to make a little bit of money. கொஞ்சம் பணத்தை சம்பாதிப்பதற்காக பழைய தொழிலுக்கு திரும்பி போக நிர்பந்திக்கப்பட்டிருக்க கூடும். See, while their master was alive, அவர்களுடைய எஜமானர் அவர்களோடு கூட இருந்த நாட்களிலே they had so many wealthy supporters traveling with them and supporting the ministry and taking care of them. எத்தனையோ செல்வ சீமான்கள் சீமாட்டிகள் அவர்களோடு கூட ஊழியத்திலே பயணித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார்கள். Things were going so well, they even had a treasurer. ஒரு பணப்பையை வைக்கக்கூடிய பொக்கிஷாரன் இருக்கக்கூடிய அளவுக்கு காரியங்கள் நன்றாய் இருந்தன. Now after the crucifixion and death of their master, இப்பொழுதோ சிலுவையில் அறையப்பட்டு தங்கள் எஜமானர் மரித்த பின்னர் they not only lost their treasurer, அவங்களுடைய பொக்கிஷதாரரை இழந்தது மட்டுமல்ல, they lost all their sponsors too. அவர்களுக்கு நன்கொடை கொடுத்து உதவினவர்களையும் இழந்து விட்டார்கள். So now they are going fishing, maybe to make some money, ஆகவே இப்பொழுது பணம் சம்பாதிப்பதற்காக மீன் பிடிக்க போயிருக்க கூடும். or maybe it was just to catch some fish and eat. இல்லாவிட்டால் கொஞ்சம் மீன் பிடித்து சாப்பிடும்படி அவர்கள் போய் So இருந்திருக்கலாம். whatever the reason, என்ன காரணமா இருந்தாலும் the சரி, Bible says they go fishing all night. அவர்கள் ரா முழுவதும் மீன் பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The last part of John 21:3 says, யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, after fishing all that night, they caught nothing. ரா முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. See, several experienced fishermen, எத்தனையோ கைதேர்ந்த மீனவ நிபுணர்கள் all working together, எல்லாரும் சேர்ந்து பிரயாசப்படுகிறார்கள். working hard all night, இரவு முழுவதும் கடினமாய் முயற்சி எடுக்கிறார்கள். still they caught nothing. அப்படி இருந்தும் ஒரு மீனும் அவர்கள் பிடிக்க முடியவில்லை. So imagine workers working in a factory all night, ஒரு தொழிற்சாலையில் பணியாளர்கள் ரா முழுவதும் உழைத்து வேலை செய்கிறதை வைத்துக் கொள்ளுங்கள், and finally producing nothing. எவ்வளவு உழைத்தும் கடைசியில் ஒன்றும் உற்பத்தியாகவில்லை. Or imagine project that you worked so hard for a long time, இல்லாவிட்டால்
நீண்ட நெடுங்காலம் நீங்கள் மிகவும் கடினமாக செயல்படுத்தி பிரயாசப்பட்ட ஒரு காரியம். Finally the project fails and it is shut down. நீங்கள் அவ்வளவு பிரயாசப்பட்டும் கடைசியில் அந்த காரியங்கள் தோற்று போய் எல்லாமே மூடப்பட்டு விட்டன. That deal you've been working for a long time. நீண்ட நெடுங்காலம் நீங்கள் கைக்கு கிடைத்த அந்த ஒரு உத்தரவை எடுத்து செயல்படுத்தி வந்தீர்கள். Finally you have made no profit. கடைசியில் அவ்வளவு பிரயாசப்பட்டு உங்களுக்கு ஒரு பைசா லாபம் இல்லை. Instead you will end up in a deficit. அதற்கு மாறாக நீங்கள் நஷ்டப்பட்டு குறைபட்டு விட்டீர்கள். That's what happens with the disciples. சீஷர்கள் கதையும் அப்படிதான் நடந்தது. After wasting all that time, அவர்களுடைய நேரம் முழுவதையும் வீணடித்த பின்னரும், after losing all their energy, தங்களுடைய சத்துவம் சக்தி முழுவதையும் இழந்த பின்னரும், toiling all night, they came back with nothing. ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் திரும்பினார்கள். But long before they faced that night, ஆனால் அந்த இரவை அவர்கள் எதிர்கொள்வதற்கு வெகு காலத்திற்கு முன்பே God knew that they're going to need a miracle that night. அந்த இரவு அவர்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படும் என்பதை தேவன் முன்னமே அறிந்திருந்தார். God knew that some hidden things have to be revealed in order to encourage those disciples. அந்த சீஷர்களை தைரியப்படுத்தி உற்சாகமூட்டுவதற்கு சில மறைவான ரகசியம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். See, just because they could not catch any fish does not mean there were no fish in the Sea of Galilee. அவர்களால் ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை என்பதற்காக கலிலேயா கடலிலேயே மீன் இல்லை என்று ஆகிவிடாது. There were plenty of fishes there. அங்கே திரளான மீன்கள் இருந்தன. They just did not know where those fish were hiding. அந்த மீன்கள் எல்லாம் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று தான் அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. Even on that dark night, அந்த இருண்ட இரவிலும் கூட God had a plan to bless them. அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தாரே. What a loving God we serve. எவ்வளவு அன்பான தேவனை What a சேவிக்கிறோம். good God we serve. எவ்வளவு நல்ல தேவனை சேவிக்கிறோம் But பாருங்கள். that blessing was hidden to their eyes. ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் கண்களுக்கு மறைந்திருந்தது. As they were about to give up, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட இருந்த நேரத்தில் we see our Lord Jesus Christ standing on the shores of Galilee as a revealer of hidden things. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மறைவானவைகளை வெளிப்படுத்துகிற மன்னவராய் கலிலேயாவின் கடற்கரையில் நிற்கிறதை பார்க்கிறோம். According to John chapter 21 verse 6. யோவான் 21ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தின்படி It says, he said unto them, cast the net on the right side of the ship and ye shall find. அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். When they obeyed him, verse 5 says, now they were not able to draw it for the multitude of fishes. அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்து வலையை போட்ட பொழுது திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். Verse 11 says, Simon Peter went up and drew the net to the land full of great fishes, and 153, and for all there were so many, yet was not the net broken. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. See, the disciples were going through a season where they had lost a lot of things. சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏராளமான பாக்கியங்களை பறிகொடுத்து விட்ட ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறதை பாருங்கள். They had lost their master, தங்கள் எஜமானனை இழந்து விட்டார்கள், lost their ministry, ஊழியத்தையும் இழந்து விட்டார்கள், lost all the supporters, எல்லா ஆதரவாளர்களையும் இழந்து விட்டார்கள். they lost the one who supplied to them everything. எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து உதவிய பெரும் பாக்கியசாலி இழந்து விட்டார்கள். Now they could not even catch one fish. இப்பொழுது ஒரு மீனை கூட அவர்களால் பிடிக்க முடியாமல் போய்விட்டது. In the midst of such a terrible loss they were facing, அப்படிப்பட்ட அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்த கொடிய நஷ்டத்தின் மத்தியிலே, in the midst of such a lack they were facing, அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்த அவ்வளவு பெரிய பற்றாக்குறையின் மத்தியிலே, oh, in the midst of such a big deficit, அவ்வளவு பெரிய கைகடிக்கிற துண்டு விழுகிற சூழ்நிலையின் மத்தியில், our Lord Jesus Christ stood on the shore as a revealer of secrets. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மறைவானவைகளை வெளிப்படுத்துகிற மன்னவராய் கரையில் நிற்கிறார். In the midst of the dark uneventful night, எந்த நிகழ்வுமே நடக்க கூடாத அந்த இரவு நிறைந்த ராத்திரியின் மத்தியிலே he became their supplier of miracle. அவர்கள் வாழ்க்கையின் அற்புதங்களை கொடுக்கிறவராய் அவர் வெளிப்படுகிறார். Hallelujah. Hallelujah. Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, some of you have been working hard all through your life. உங்களிலே சிலர் வாழ்நாள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். You've been working very hard for that company. அந்த நிறுவனத்துக்காக நீங்கள் மிகவும் கடினமாய் பிரயாசப்பட்டு உழைக்கிறீர்கள். You've been putting so much work into that business. நீங்கள் அந்த தொழில் வியாபாரத்திலே அளவுக்கு அதிகமான பிரயோகம் செய்திருக்கிறீர்கள். Still in all this time you have not seen abundance. அப்படி இருந்தும் இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஒரு திரட்சியும் மிகுதியையும் பார்க்கவில்லை. All you've seen is debt and more debt. நீங்கள் பார்த்ததெல்லாம் கடன் தான், கடனுக்கு மேல் கடன் தான். All you've seen is deficit at the end of every month. எல்லா மாத கடைசியில் நீங்கள் கைகடிக்கிறது தான் பார்த்திருக்கிறீர்கள். The word of the Lord to you this morning. இந்த காலை நேரம் உங்களுக்கு வரும் கர்த்தருடைய வார்த்தை என்ன? Oh, don't be discouraged. நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். Don't give up. விட்டு கொடுத்து விடாதீர்கள். Your time has come. உங்கள் நேரம் வந்து விட்டது. Oh, for the Lord to reveal his hidden and secret things. கர்த்தர் தம்முடைய மறைவான ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கான நேரம்
நேரம் கழிந்து விட்டது. For God knows exactly where your blessings are hidden. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கே மறைந்திருக்கின்றன என்பதை சரியாக தேவன் In the அறிந்திருக்கிறார். midst of that deficit, அந்த பற்றாக்குறையின் மத்தியிலே you're going to get to know God as your supplier. தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிற மன்னவர் என்று அறிந்து கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. In Daniel's life, தானியேலின் வாழ்க்கையிலே Daniel looked at King Nebuchadnezzar தானியேல் நேபுகாத்நேச்சார் பேரரசனை பார்த்து, and he says, "O king, ராஜாவே, it might look to your eyes as if I am wise." உம்முடைய பார்வைக்கு நான் ஞானியாய் இருப்பது போல் தெரியலாம். But he says, "I'm not that wise. ஆனால் நான் அவ்வளவு ஞானி அல்ல The என்கிறார். truth is, I serve a God who loves me. என்னை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தேவனை நான் சேவிக்கிறேன் என்பதுதான் உண்மை. I serve a God who cares about me." என் நலனில் அதிக அக்கறையோடு இருக்கும் ஒரு தேவனை நான் சேவிக்கிறேன். In Daniel 2:21 he says, தானியேல் 2:21 அவர் சொல்லுகிறார், "I serve a God who changeth the times and seasons." காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஒரு தேவனை நான் Dear சேவிக்கிறேன். children of God, your season is about to change. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் காலங்கள் மாறப் போகின்றன. Oh, your times are about to change. உங்கள் சமயங்கள் மாறப் போகின்றன. God is going to take you into a better season, a blessed season. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மேலான பாக்கிய காலத்துக்குள் தேவன் உங்களை கொண்டு போய் சேர்க்க Daniel போகிறார். says, "I serve a God who removeth kings and setteth up kings." ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தேவனை நான் சேவிக்கிறேன் என்று தானியேல் He is a God who அறிவுறுகிறார். giveth wisdom to the wise. அவர் ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன். And he's a God who gives knowledge to them that know understanding. அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். Verse 22 he says, 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், He is a God who revealeth the deep and secret things. அவரே ஆழமும் மறைபொருளுமாய் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறவர். Only he knoweth what is in darkness, இருளில் என்ன இருக்கிறது என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். and the light dwelleth with him. வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். In Daniel chapter 2:28 he says, தானியேல் 2:28 சொல்லுகிறார், "But there is a God in heaven பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், that revealeth secrets." அவர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறார். Hallelujah. ஹalleluya. While I may not have any power over the situation that has risen against me, இப்பொழுது எனக்கு எதிராக கொந்தளித்து எழுந்திருக்கிற சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய எந்த அதிகார வல்லமையும் என்னிடத்தில் இல்லாதிருக்கையில், while I might have no power against the people who gathered against me, எனக்கு எதிராக கூடியிருக்கிற எல்லா ஜனங்களையும் எதிர்க்கக்கூடிய எந்த சக்தியும் திராணியும் எனக்கு I இல்லாதிருக்கையில், know there is a God in heaven. பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் என்று நான் அறிவேன். He is a God whom I serve. நான் ஆராதிக்கிற தேவன் இவர். He is a God who keeps me as the apple of his eyes. என்னை தம்முடைய கண்மணியைப் போல பாதுகாக்கும் தேவன் இவர். He is a God who hides me under the shadow of his wings. தம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்து காக்கும் தேவன் இவர். While the world might have a plan to bring me down, என்னை கீழே விழத்தள்ளும்படி உலகம் ஒரு திட்டம் வகுத்துக் கொண்டிருக்கையில், my God has a plan to raise me up. என்னை உயர்த்துவதற்காக தேவன் ஒரு திட்டம் வகுத்துக் கொண்டிருக்கிறார். My God's plans are to bless me. என் தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் என்னை ஆசீர்வதிக்கதான். Oh, his plans are greater than the devil's plan to destroy me. என்னை அழிக்கும்படி இருக்கும் பிசாசின் திட்டங்களை விட என்னை ஆசீர்வதிக்கும்படி திட்டங்கள் மகத்தானவைகள். 1 Corinthians 4:5 1 கொரிந்தியர் 4:5 says, "Therefore judge nothing before the time, ஆகவே காலத்துக்கு முன்பே யாதை குறித்தும் நியாயம் தீர்க்காதிருங்கள், until the Lord come, who will both bring to light the hidden things of darkness." கர்த்தர் வருமளவு நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள், இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் Well, வெளியரங்கமாக்குவார். if the world has been looking down on you, dear brother, dear sister, அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் உங்களை மிகவும் மட்டமாய் இழிவாய் பார்த்துக் கொண்டிருக்கும் போது, tell them, "Don't judge me yet. அவசரப்பட்டு என்னை நியாயம் தீர்த்து விடாதீர்கள் Don't judge சொல்லுங்க. me yet. சீக்கிரமா என்னை நியாயம் தீர்த்து You might விடாதீர்கள். see me sinking in this need right now. இப்போதைக்கு இந்த தேவைக்குள் நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறதாக உங்கள் கண்களில் All you பார்க்கலாம். might see is darkness around me right now. இப்போதைக்கு என்னை சுற்றிலும் இருள் இருக்கிறதாக மட்டும்தான் உங்கள் கண்களுக்கு தெரியலாம். All you might see around me is drought right now. இப்போதைக்கு என்னை சுற்றிலும் வறட்சி தாண்டவமாடுகிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம். All you might have seen in my life is deficit in the past. இதுவரைக்கும் என் கடந்த கால வாழ்க்கை முழுவதும் நான் பற்றாக்குறையில் வாடினது மட்டுமே உங்கள் கண்களுக்கு தெரிந்திருக்கலாம். But don't judge me yet. ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுத்து Oh, தீர்மானித்து all you விடாதீர்கள். might be looking at me as a lowly person. இப்பொழுது நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது நான் மிகவும் தாழ்ந்திருக்கிறவனாய் தெரியலாம். But my God has a great plan for my life. என் தேவனோ என் வாழ்க்கை குறித்து மகத்தான திட்டம் He வைத்திருக்கிறார். has secret plans to exalt me. என்னை உயர்த்துவதற்காக ஒரு ரகசிய திட்டங்களை He வகுத்திருக்கிறார். has hidden plans to bless me. என்னை ஆசீர்வதிக்கும் மறைவான திட்டங்களை அவர் தீட்டியிருக்கிறார். He has plans to exalt me to heights no one can imagine. ஒருவரும் தங்கள் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத உச்சந்தொடும் சிகரத்தில் என்னை உயர்த்தி வைக்கும் திட்டங்களை வகுத்திருக்கிறார். Those plans might remain a secret for now, இப்போதைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் ரகசியமாய் இருக்கலாம். but at his appointed time they will be revealed. ஆனால் அவர் குறித்த நேரத்தில் அவைகள் வெளியரங்கமாகும். Habakkuk 2:3 says, ஆபகுக் 2:3 சொல்லுகிறது, the vision is yet for an appointed time, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, but at the end it shall speak and not lie.
அது பொய் சொல்லாது, முடிவிலே அது விளங்கும். Though it tarry, wait for it. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. Wait for it. அதற்காய் காத்திருங்கள். Don't give up. விட்டு கொடுத்து விடாதீர்கள். Wait for it. அதற்காய் காத்திருங்கள். Don't believe the lies of the enemy. எதிராளியின் பொய்களை நம்பாதீர்கள். Wait for it. அதற்காய் காத்திருங்கள். Don't leave the place where God has placed you. தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்தை விட்டு போகாதீர்கள். Wait for it. அதற்காய் காத்திருங்கள். Don't give up. விட்டுட்டு போயிராதீங்க. Because it will surely come and it will not tarry. ஏனென்றால் அது தாமதியாது, நிச்சயமாகவே நிறைவேறும். Hallelujah. Hallelujah. The Lord is going to reveal his secrets to you. கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். In the midst of darkness, he became Daniel's shelter. இருளின் மத்தியிலே ஒரு தானியேலின் அடைக்கலமாய் இருந்தார். In the midst of a drought, God became the source of blessing of the Obadiah's widow. கடுமையான வறட்சியின் மத்தியிலே அந்த விதவை தாயின் ஆசீர்வதிக்கும் மூலாதாரமாய் கர்த்தர் ஊற்றாய் இருந்தார். In the midst of their deficit, அவருடைய பற்றாக்குறையின் மத்தியிலே he became the supplier to the disciples. சீஷருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும் வல்லலாய் மாறினார். Hallelujah. Hallelujah. Nothing is impossible with our God. நம் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. Shall we all close our eyes this morning? இந்த காலை நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். Shall we all say, Lord, all things are possible. கர்த்தாவே, எல்லாமே உம்மால் கூடும் என்று சொல்லுவோம். Lord, I believe in your word. உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் கர்த்தாவே. I receive your word this morning. இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். I believe with all my heart that everything you said will come to pass in my life. நீர் சொன்ன எல்லாமே என் வாழ்க்கையிலே கைகூடி வரும் என்பதை என் முழு இதயத்தோடு நான் நம்பி விசுவாசிக்கிறேன். Lord, I believe you have hidden plans for my life. என் வாழ்க்கைக்கு நீர் மறைவான திட்டங்களை வகுத்திருக்கிறீர் என்பதை நம்புகிறேன். Open my eyes. கண்களை திறந்தருளும் கர்த்தாவே. Allow me to see your hidden plans. உம்முடைய மறைவான திட்டங்களை நான் காண எனக்கு அனுமதி கொடும். Reveal to me the secrets, Lord. ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே. So this darkness will not destroy me. இந்த இருள் என்னை அழிக்காதபடி செய்யும். But you will become my shelter. மாறாக நீர் என் மறைவிடமாய் இருப்பீர். You are the shelter to my family. நீர் என் குடும்பத்துக்கே அடைக்கல மறைவிடம். You are the shelter to my business. நீர் என் தொழில் வியாபாரத்தின் அடைக்கலமாய் இருக்கிறீர். All through my life you be my shelter. வாழ்நாள் எல்லாம் எனக்கு நீரே அடைக்கலமாய் இருப்பீராக. Drought might come, drought might go. வறட்சி வரலாம், வறட்சி போகலாம். Lord, I want you to always be the source of my blessing. ஆனால் கர்த்தாவே, என் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக எப்பொழுதும் நீர்தான் இருக்க வேண்டும். Lord, all this time I might have had my eyes on men. இதுவரைக்கும் நான் மனிதர் மீது என் கண்களை வைத்திருந்திருக்கலாம். I might have looked to the world to bless me. என்னை ஆசீர்வதிக்கும்படி உலகத்தை நான் நோக்கி திரும்பி பார்த்திருக்கலாம். Not anymore. இனி எப்படி இருக்காது. I keep my eyes on you, Lord. கர்த்தாவே, என் கண்களை உம்மையே நோக்கி பார்க்கிறேன். I declare this morning that you are my source. நீரே என் ஆதார ஊற்றென்று அறிக்கையிட்டீரே. You are my source. நீரே என் ஆதாரம் ஆண்டவரே. You alone are my source. நீர் ஒருவர் மாத்திரமே என் ஊற்று. Lord, no matter what big deficit I might be facing right now. இப்போதைக்கு நான் எவ்வளவு பெரிய பற்றாக்குறையை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி. Because you are my supplier. நீர் என் வாழ்வில் எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறதினால். I know very soon I'm going to see abundance and plenty. அதி சீக்கிரத்திலே மிகுதியான சம்பூர்ணத்தை நான் காண்பேன் என்பது நிச்சயம். Because you are a faithful God. நீர் உண்மையுள்ள தேவனாய் I இருக்கிறபடியால். believe every word you've declared over my life will be fulfilled. என் வாழ்க்கை மீது நீர் பிரசித்தம் பண்ணின ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும் என்று நம்புகிறேன். ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை. Do you believe it, dear child of God? அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Say, Lord, I believe it. நான் நம்புகிறேன் கர்த்தாவே என்று சொல்லுங்கள். ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Hallelujah. Hallelujah.
Lord, thank you, Lord. கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for your promise this morning. இந்த காலை நேரத்தில் உம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நன்றி Oh, we are சொல்லுகிறோம். going to hold on to your word so tight. உம்முடைய வார்த்தையை இறுக்கமாய் பற்றி பிடித்துக் கொள்வோம். As a family, we are going to stand on that word. குடும்பமாக இந்த வார்த்தையில நாங்கள் உறுதியாக நிற்க போகிறோம். Let every word you've declared over your people be fulfilled in their lives. உம்முடைய மக்கள் மீது கர்த்தர் பிரசித்தம் பண்ணின ஒவ்வொரு வார்த்தையும் இவர்கள் வாழ்க்கையிலே Let நிறைவேற்றுவீராக. the heavens be opened over them every day. ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு மீது வானங்கள் திறக்கப்படுவதாக. Every moment let the glory of the Lord surround them. ஒவ்வொரு சனப்பொழுதும் கர்த்தருடைய மகிமை இவர்களை சூழ்ந்திருப்பதாக. No more darkness. இனி இருள் வேண்டாம். Let heavenly light shine upon them and into them. பரலோக வெளிச்சம் இவர்களுக்குள்ளும் இவர்கள் மீதும் பிரகாசிப்பதாக. Lord, the words that you have spoken and declared this morning, கர்த்தாவே இந்த காலை நேரம் நீர் பேசி பிரகடனம் பண்ணின வார்த்தைகள் எல்லாம் we know heaven and earth may pass away, எங்களுக்கு தெரியும் வானமும் பூமியும் அழிந்து போனாலும் but we know your word will be fulfilled in their lives. உம்முடைய வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் என்று Let அறிந்திருக்கிறோம். that word start shifting things in their life. இந்த வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையின் காரியங்களை மாற்றி அமைப்பதாக. Let things start to become favorable from this moment onwards, இந்நேரம் முதற்கொண்டு இவர்கள் வாழ்க்கையின் காரியங்கள் சாதகமாய் இவர்களுக்கு மாறத் தொடங்குவதாக. because you have declared such plans and great word over your people. இப்படிப்பட்ட மகத்தான திட்டங்களின் மாபெரும் வார்த்தைகள் நீருடைய ஜனங்கள் மீது பிரசித்தம் Let the பண்ணியிருக்கிறபடியால் tall trees be brought down, உயர்ந்த விருட்சங்கள் தாழ்த்தப்பட்டு போவதாக. so your children can be lifted up. உம்முடைய பிள்ளைகள் மூலம் உயர்த்தப்படுவார்களாக. Oh, let the giants be chased away, ராட்சதர்கள் துரத்தி அடிக்கப்படுவார்களாக. so your people can inherit their blessing. அதன் மூலம் உம்முடைய ஜனங்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் According to your கொள்வார்கள். plans, let them inherit homes they did not build, உம்முடைய திட்டங்களின்படியே இவர்கள் கட்டாத வீடுகளை இவர்கள் சுதந்தரிப்பார்களாக. cities they did not plan. இவர்கள் திட்டமிடாத பட்டணங்களை கட்டிக்கொள்வார்களாக. Let them reap harvest they did not sow. இவர்கள் விதைக்காத அமோக விளைச்சலை அறுவடை செய்வார்களாக. Let great heavenly blessings come upon them, மாபெரும் பரலோக ஆசீர்வாத பாக்கியங்கள் இவர்கள் மீது இறங்குவதாக. because you are their source. நீ இவர்கள் ஆதாரமாய் இருக்கிறபடியால் Not a man, மனுஷன் அல்ல, not people, மக்கள் அல்ல, not even their parents. இவர்கள் பெற்றோர்கள் கூட இல்லப்பா. You are their source. நீரே இவர்களுடைய வளமான ஆதாரம். Oh, let them, as they keep their eyes on you, இவர்கள் தங்கள் கண்களை உன் மீது வைத்துக் கொண்டிருக்கிறபடியால் let them see your mighty hand provide everything for them. இவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வல்லமையான கரம் கொடுக்கிறதை காண்பார்களாக. From this moment onwards, இச்சன பொழுதிலிருந்தே according to your word, let your people go from blessing to blessing. உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்துக்கு சிறப்பார்களாக. According to your promise to Abraham, நீர் ஆபிரகாமுக்கு கொடுத்த உம்முடைய வாக்கின்படியே make their name great. இவர்கள் பேரை பெருமைப்படுத்தும். Expand the boundaries of your blessing. உம்முடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை இவர்கள் வாழ்க்கையிலே விரிவாக்கி கொடும். Lord, let in this new season your children have entered. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் அடி எடுத்து வைத்திருக்கும் இந்த புதிய காலகட்டத்தில் Let not your children lack in anything, உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைபட விடாதேயும். but let there be leftovers at the end of every month. ஒவ்வொரு மாத கடைசியிலேயும் மீந்திருக்கும் பாக்கியம் நிறைவதாக. Let them stand up as living testimonies of the goodness of the Lord in this world. இந்த உலகத்திலே கர்த்தருடைய நன்மையின் தயவுக்கு உயிருள்ள ஜீவ சாட்சிகளாய் எழுந்து In ஆர்ப்பரிப்பார்களாக. this month and the coming days, இந்த மாதத்திலும் இனி வரும் நாட்களிலேயும் when the world looks at your people, உலகம் உம்முடைய ஜனங்களை பார்க்கும்போது, when the world looks at your sons and your daughters, உலகம் உம்முடைய மகன்களை மகளை பார்க்கும்போதே let them know what a wonderful good God they serve. எவ்வளவு அற்புதமான நல்ல தேவனை இவர்கள் சேவிக்கிறார்கள் என்று அவர்கள் அறிந்து Let them know what a கொள்வார்கள். loving father, what a good father they have. எவ்வளவு அன்புள்ள ஒரு நல்ல தகப்பன் இவர்களுக்கு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியட்டும் அப்பா. Bless them and make them a great blessing. உங்களை ஆசீர்வதித்து பேராசீர்வாதங்கள் ஆக்கும். Lord, we lift up all the people who are sick right now. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். Whether it is coronavirus or a heart problem or whatever problem it might be. அது கொரோனா கிருமி, தொற்று கிருமியோ, இருதய பிரச்சனையோ, அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் In சரி, the mighty name of Jesus, இயேசுவின் வல்ல as a திருநாமத்தினாலே congregation we lift them up before you. சபையாராக சேர்ந்தவர்கள் யாவரும் முன்பாக உயர்த்தி வைக்கிறோம். Lord, you touch them with your nail pierced hands. ஆணிகளால் துளைக்கப்பட்ட உம்முடைய திருக்கரத்தால் கர்த்தரவர்களை தொடுவீராக. Every coronavirus be removed from their bodies. எல்லா கொரோனா தொற்று கிருமி இவர்கள் சரங்களை விட்டு நீக்கப்படுவதாக. Whatever organ has gone bad, you give them a new organ. என்னென்ன உறுப்புகள் பழுதாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் புதிய உறுப்புகளை பொறுத்து விடும். Remove the damaged lungs and give them new lungs. பாதிக்கப்பட்டிருக்கும் நுரையீரலை எடுத்துவிட்டு புதிய நுரையீரலை பொறுத்து விடும். Remove that bad heart, that damaged heart, and give them a new heart and new arteries. பழுதடைந்து பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தையும் அந்த நரம்பு இரத்த நாளங்களையும் அகற்றிவிட்டு புதிய இருதயத்தோடு புதிய நரம்புகளை பொறுத்து விடும். By the power of your hand, உம்முடைய திருக்கரத்தின் வல்லமையினால் remove every block in their heart. இருதயத்தில் இருக்கிற அடைப்புகளை எல்லாம் ஆண்டவர் நீக்குவீராக. Let your children be healed in the mighty name of Jesus. இயேசுவின் வல்ல நாமத்தினுடைய பிள்ளைகள் குணமாவார்களாக. Every weapon that's formed against your children, let it be broken in Jesus' name. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. Set your
children free right now. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். Let the peace of God, தேவ சமாதானம், let the joy of salvation, இரட்சிப்பின் சந்தோஷம், let the joy of heaven fill their hearts and their minds. பரலோகத்தின் பெருமகிழ்ச்சி அவர்கள் இருதயத்தையும் மனதையும் நிரப்புவதாக. Open their eyes. இவர்கள் கண்களை திறந்தருளும். They will see the best days of their life is yet to come. தங்கள் வாழ்க்கையின் உன்னத சிறந்த நாட்கள் இனிதான் வரப்போகிறது என்பதை காண்பார்களா? Every moment let your children be excited with life. Be excited with life. ஒவ்வொரு கணப்பொழுதும் உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கை நினைத்து கொள்ளைகளும் பரவசத்தால் மகிழ்வார்களா? Because you are their shelter. நீரே இவர்கள் மறைவிடமாய் இருக்கிறீர்கள். Because you are their source. நீரே இவர்கள் வளாதாரமாய் இருக்கிறதுனா you will always be their supply. எப்போதும் நீரே இவர்கள் தேவையை கொடுக்கிறவராகவே இருப்பீர். Let great testimonies come out of them. மிகப்பெரிய சாட்சிகள் இவர்களிலிருந்து தோன்றுவதாக. Lord, even now I lift up every person who's giving their about to give their tithes and their offerings. இப்போதும் கர்த்தாவே தங்கள் தசமபாகம் காணிக்கை கொடுக்க போகிற ஒவ்வொருவரும் முன்பாக கொண்டு வருகிறேன். Even as they give in obedience to you. உமக்கு கீழ்ப்படிந்தவர்கள் கொடுக்கிறபடியா. Also people who are giving for the special project, the stage project that is happening in the church. சபையிலே மேடையை புதுப்பிக்கும் பணிக்காக கொடுக்கிற ஒவ்வொருவரையும். Lord, I pray, open the windows of heaven. பரலோகத்தின் பலகணிகளை கர்த்தர் திறக்கும்படி ஜெபிக்கிறேன். Shower your blessings upon them that until there's no more room to receive it. பெற்று வைத்துக்கொள்ள இடமில்லாமல் போகும் அளவுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுவீராக. Lord, let the angel of the Lord write down the names of people who are giving to that stage project. இந்த பலிபீடத்தை புதுப்பிக்கும் பணிக்கு கொடுக்கிற ஒவ்வொருடைய பேரையும் தேவதூதர் புத்தகத்தில் எழுதுவார்களாக. Lord, as they are giving to build your altar, உம்முடைய பலிபீடத்தை சிறப்பாய் கட்டியவர்கள் கொடுக்கிறதினால் let the glory of your altar come into their house. உம்முடைய பலிபீடத்தின் மகிமை அவர்கள் வீடுகளுக்குள் இறங்குவதாக. The blessing of from the altar flow like a river into their homes. பலிபீடத்திலிருந்து உம்முடைய பேராசீர்வாதம் ஜீவநதியாய் அவர்கள் வீடுகளுக்குள் பிரவாகிப்பதாக. As they build your house, you build their house. இவர்கள் உம்முடைய வீட்டை கட்டுகிறபடியால் இவர்கள் வீட்டை ஆண்டவர் கட்டுவீராக. Forever let them remember that their offerings stand as a memorial before you. உமக்கு முன்பாக இவர்கள் காணிக்கை என்றென்றைக்கும் நினைவுகூருதலாய் எழுந்து நிற்பதாக. Fill them with abundance and plenty always. எப்போதும் சம்பூர்ண மிகுதியின் திரட்சியினால் இவர்களை நிரப்பிக் கொண்டே இரு. No matter what is happening in this world, இந்த உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி, no matter what kind of drought or famine might be around them, இவர்களை சுற்றிலும் என்ன விதமான வறட்சியோ பஞ்சமோ தாண்டவமாடினாலும், no matter how bad the economy around them might be, சுற்றிலும் இருக்கிற பொருளாதாரத்தின் நிலைமை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் சரி, let your children go from blessing to blessing. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தில் உயர்வார்களாக. No matter how scary things might look around them, சுற்றிலும் காரியங்கள் எவ்வளவு அச்சுறுத்தக்கூடியதா இருந்தாலும் சரி, let them experience heavenly peace. இவர்கள் பரலோக சமாதானத்தை அனுபவிப்பார்களாக. In the night let your children sleep in peace, இரவில் உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு படுத்துறங்குவார்களாக. knowing you are right with them, நீர் தங்களோடு கூட இருக்கிறதை knowing அறிந்திருக்கட்டும். that you will make all things beautiful in their life. நீர் இவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அழகுற செய்வீர் என்று அறிந்திருப்பார்களாக. We thank you and praise you, Lord. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we lift up our church before you. கர்த்தாவே, எங்கள் திருச்சபையை உம்முன்பாக கொண்டு வருகிறோம். Thank you for guiding us to renew everything in the stage area in the church. திருச்சபையின் மேடை பலிபீட பகுதியில் எல்லாவற்றையும் புதுப்பிக்கும்படி எங்களை வழிநடத்தின தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம். Even as we follow your guidance and build it, உம்முடைய வழிகாட்டுதலை நாங்கள் அப்படியே கடைபிடித்ததை கட்டி சீரமைக்கும் போது, we want the glory of the latter house to be greater than the glory of the former house. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கிற பாக்கியத்தை காண வாஞ்சிக்கிறோம் அப்பா. As the project comes to an end and as we come together as a church, இந்த காரியங்கள் எல்லாம் முற்று பெற்று நாங்கள் சபையாக ஒன்றாக கூடி நம்முடைய சமூகத்துக்குள் வரும்போது, the glory of God and the presence of God we see should be greater than better than anything we've ever seen in our life. நாங்கள் அப்பொழுது பார்க்க போகிற தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையில் இதுவரை நாங்கள் கண்ட எதை பார்க்கிலும் மிகப்பெரிய மேன்மை மிக்க மகத்துவமாய் இருப்பதாக. Remove every obstacle, every hindrance. எல்லா தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் தகர்த்தெறிவீராக. Change whatever you need to change so we can come together in your house and worship the Lord together. நாங்கள் உம்முடைய வீட்டுக்குள்ளே கூடி வந்து ஒன்றாக கர்த்தரை ஆராதித்து மகிழ்வதற்கு ஏதுவாக எவைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்ற வேண்டுமோ மாற்றி அமைப்பீராக. Thank you for you're going to do that very soon. அதை சீக்கிரத்தில் கர்த்தரை செய்ய போகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord, for this wonderful service. இந்த அருமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. Same presence that has been with us continue to be with us. இதுவரை எங்களோடு தாபரித்திருந்த இதே பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு தங்கி இருப்பதாக. Cover us with your precious blood. விலையேறப்பெற்ற இரத்தத்தால் எங்களை மூடிக்கொள்ளும். We give you all glory, honor and praise. எல்லா மகிமைகளும் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and sweet fellowship and powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக.